ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22 அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். And Acts of the Apostles chapter 22 verses 6, 7 and 8. தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். As it came to pass that as I made my journey and was come nigh unto Damascus about noon, suddenly there shone from heaven a great light round about me, and I fell unto the ground, and heard a voice saying unto me, Saul, Saul, why persecutest thou me? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சபையை துன்பப்படுத்தும்படியாக புறப்பட்டு சென்ற ஒரு மனிதனை நேற்று பரத்திலிருந்து ஒரு பேரொளி சந்தித்தது என்பதை நாம் பார்த்தோம். Yesterday we saw a man who was rising against the saints of God, against the church. A great light from the heaven met him, we saw. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பார்வையிலே தூய்மையாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒரு கரையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. Even though his life was clean in his sight, his life was a defiled one in the sight of the Lord. அவனுடைய மார்க்கம் அவனுடைய குற்றத்தை அது சுட்டிக்காட்டாமல் அவனுடைய குற்றம் ஒரு பரிசுத்தமான செய்கை என்று அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. His religion did not point out his mistake, but instead it was pointing out his mistake as the good thing he is doing. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தபடினால் அவன் பாவத்தின் பூர்ணத்திலே போகாத வண்ணம் அவனை தன்னுடைய பக்கமாக இழுக்க அவர் சித்தம் கொண்டார். As the Almighty God was having a great plan concerning him, before he attained the top peak of the sin, he met him and he turned him from that way. இங்கே அப்போஸ்தலர் 22:6 அவன் தன்னை குறித்து சாட்சி சொன்ன விதத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். In Acts of the Apostles chapter 22 verses 6 on, we hear reading about the testimony which was given by the same person. சடிதியாய் வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது என்று சொன்னான். And he told, suddenly there shone from heaven a great light surrounding me. அந்த வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. அவனுடைய வாழ்வின் இருள் அவனை விட்டு நீங்கி போனது. That great light shone round about himself, and the darkness which was surrounding his life had been taken away. ஒரு மனிதனை சுற்றி இருள் இருக்கிறது, அவனுக்குள்ளும் இருளில் போராட்டங்கள் இருக்கிறது. And surrounding man and inside himself there is darkness we find. எப்பொழுது மனித சமுதாயம் மெய்யான தேவனை விட்டு வழி விலகினதோ அந்த நிமிஷத்திலேயே இருளின் அதிகாரம் மனிதனை சூழ்ந்து கொள்ள அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டது. The time the society of man had been taken away from the light of the Lord, from that moment itself he had been taken control of the darkness of Satan. இதைத்தான் கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். And in Colossians chapter 1 verse 13 we see about this as the power of darkness. இந்த இருளின் வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஆளுகை செய்து அவனை தன்னுடைய அதிகாரத்துக்கு அவனை கீழ்ப்படுத்தி விடுகிறது. This power of darkness is coming inside the life of a man and it is taking control of him. அதனால் தான் குடிகாரர்கள் தங்களை திருத்த முடியாமல் தடுமாறுகிறார்கள். That is why the drunkards are not able to change themselves. போதைகளிலும் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் சிக்கி இருக்கிற ஜனங்களை அந்த வல்லமைகள் அதிகாரம் செலுத்தி கீழ்ப்படுத்தி விடுகிறது. And those powers are making those people under the slave and captivation of drugs and all those things. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்கள் அநேகரை ஆளுகை செய்கிறபடினால் தான் இப்படிப்பட்ட வெளிச்சத்தின் கூட்டங்களுக்கு ஜனங்கள் குறைவாக வருகிறார்கள். Even today this power of darkness is taking control of many people. For these kinds of meetings only few are coming. ஒரு சபையிலே ஒரு வாலிபன் வந்து போதகரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தான். In a church a young man came and he was talking with the priest. திடீரென்று என்னை மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே போய்விட்டான். And suddenly he told to the preacher, you must forgive me, and he went away. அவன் ஏன் வெளியே போனான் என்று எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. Everybody were having this question mark that why did he suddenly went out. நானும் அங்கே இருந்தேன். Even I was there. ஏன் அவன் வெளியே போனான்? திடீரென்று நன்றாக பேசிக் கொண்டிருந்தான். நன்றாக படித்த ரொம்ப டீசன்ட்டான ஒரு வாலிபன். He was talking nicely with that preacher and he was an educated young man. ஆனால் திடீரென்று வெளியே போய்விட்டான். But suddenly he went away.
மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே போனான். And asking pardon, he left the place. ஏன் வெளியே போனான் என்று அவனை நாங்கள் பார்த்த பொழுது, And when we were watching about him, where did he go? அவன் வெளியே போய் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு சிரிஞ்ச் எடுத்தான், ஒரு போதை வஸ்துவை எடுத்தான், உடனடியாக அதை ஃபில் பண்ணி தன்னுடைய கையிலே தானாகவே ஏற்றிக்கொண்டான். He went outside, he took a syringe out of his pocket and he filled that syringe with his drug and he injected that syringe into himself. சில நிமிடத்திலே உள்ளே வந்து மறுபடியும் போதகரிடத்திலே பேச ஆரம்பித்தான். And after a few minutes he came inside and he was talking with the preacher. என்ன நடந்தது என்று கேட்டார்கள். And they were inquiring him what happened. அவன் சொன்னான், நான் போதைக்கு அடிமையானவன், இந்த போதையினுடைய வஸ்துவினுடைய வல்லமை குறையும் பொழுது எனக்கு கை காலெல்லாம் நடுக்கமாகிவிடும், அப்படினால் தான் நான் போய் ஏற்றி கொண்டு வந்து விட்டேன், இனி தெம்பாக நான் பேசுவேன் சொன்னான். He replied in this way, I am a drug addict and if I am not having the drug in my body, then my body will be having nervousness and because of that I could not speak and because of that I went away and filled the drug. அருமையானவர்களே, இந்த இருளின் வல்லமைக்குள்ளே நீங்கள் சிக்கினால் நீங்கள் மிகவும் நிர்பந்தமான மனுஷன் என்று அறிக்கையிடுவீர்கள். Beloved ones, if you are inside the power of darkness, you will confess that you are a wretched man. இப்படி நிர்பந்தமான மனிதனாக போய்க் கொண்டிருந்த அந்த சவுலை அந்த வெளிச்சம் சந்தித்தது. This Saul who was going in a wretched way, that light met him. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் அவனோடு பேசினார். The Lord spoke with him, it is hard for you to kick against the pricks and I am the Jesus whom thou persecutest, he told. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறது. Yes, beloved ones, it is our deeds which are crucifying the Lord Jesus upon the cross. நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அது தேவனுக்கு விரோதமான செயல்கள் என்பதை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். Each and every wrong thing which we are doing are crucifying the Lord Jesus Christ. You should keep this in your mind. ஆண்டவரே நீர் யார் என்று அவன் கதறின பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே அவனுக்கு இயேசுதான் ஆண்டவர் என்கிற அறிவு உடனே கிடைத்து விட்டது. When he was crying, who art thou Lord? When Jesus replied, I am the Jesus whom thou persecutest, he got the knowledge suddenly that Jesus is Lord. அந்த நிமிடத்திலேயே அவனுக்கு உண்மை புலப்பட்டு விட்டது. In that minute itself he got the truth in his mind. அந்த நிமிடத்திலேயே அவனுக்கு உண்மையான சத்தியம் தென்பட்டு விட்டது. On that same minute he got the clear revelation about the truth. அந்த வெளிச்சத்தின் ஒளியிலே அவன் தன்னை மறந்தான். In the light he forgot himself. அவனுடைய சுயம் அவனை விட்டு விலகி போய் விட்டது. He lost himself. அவனுடைய கட்டுப்பாட்டை அவனுடைய சரீரம் இழந்து விட்டது. His body lost his control. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அந்த நடு வீதியிலே கதற ஆரம்பித்தான். He trembled and afraid and astonished and he was on the way in the street and he was asking unto the Lord, Lord, what should I do? அருமையான நண்பனே, உன் வாழ்வை இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இயேசு சந்திப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையின் போக்கே மாற்றப்பட்டு விடும். Beloved friend, in this evening if Jesus meets your life will be totally changed. நீங்கள் இந்த மாலை வேளையில் எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் சரி, in whatever state you might have come to this place, இன்றைக்கு இயேசுதான் ஆண்டவர் என்று வாயை திறந்து ஒரு விசை நீ அறிக்கையிட்டால் உன் வாழ்வை ஒளிமயமாக அவர் மாற்றி காண்பிப்பார். If for one time open your mouth and confess that Jesus is Lord, he will be able to change your life as light. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டான். He astonished and he asked a question unto the Lord. ஆண்டவரே நான் இதுவரை என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து விட்டேன். Lord, till now I was according to my wish. என்னுடைய அறிவின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was leading my life according to my knowledge. என்னுடைய மார்க்கத்தின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to my religion. என்னுடைய படிப்பின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to my education. என்னுடைய பழக்க வழக்கத்தின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to my practice. எனக்கு போதித்த சத்தியங்களின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to the truths which I had been taught. என்னுடைய ஜென்ம சுபாவத்தின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to my natural characters. என்னுடைய நண்பர்களுடைய வழியிலே நான் வாழ்ந்து விட்டேன். I was living in my friend's life. நியாய பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்து விட்டேன். I was living according to the law. அவைகள் தவறு என்பது இந்த வெளிச்சத்தின் மூலமாய் நான் விளங்கிக் கொண்டேன். And now I understood that these things are wrong. ஆனபடினால் இப்பொழுது நீர் ஆண்டவர் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். And then I understood that you are the Lord. மனிதனை மாற்றக்கூடியவர் நீர் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். I understood that you are the Lord, you can change man. மனிதனுடைய வழியை மாற்றக்கூடியவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். I understood, Lord, that you will be able to change the way of man. மனிதனுடைய வாழ்வை புரட்டக்கூடியவர் நீர்
என்பதை நான் அறிந்து கொண்டேன். I understood that you are the one who will change totally the life of a man. மனிதனுக்காகவே இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe that you have come into this world to be beaten for the sake of man. நான் என்னுடைய வழியில் இதுவரை வாழ்ந்தது ஒரு குருட்டாட்டம் போல அமைந்து விட்டது என்பதை உணர்கிறேன். I feel that till now I was living my life in a blind state. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை விருதாவாக கானல் நீராக போய்விட்டது. All the life which I have lived in this world was in vain, Lord. அப்படியானால் இனி என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? If it be so, what is your will and wish that my life would be? அவன் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? He asked unto the Lord, Lord, what is your will of my life? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நடுங்கி திகைத்து அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவைகள்தான். In Acts of the Apostles chapter 9 verse 6, he astonished and these are all the words came out of his mouth. அருமையான நண்பனே, நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறாயா? And beloved friend, do you do the will of God? உன் வாழ்வின் தேவ சித்தம் என்ன என்று உனக்கு தெரியுமா? Do you know what is the will of God in your life? படித்த படிப்புக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வது வாழ்க்கை அல்ல. It is not the life you are leading according to your education. உன்னுடைய பழக்க வழக்கத்தின்படி வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. It is not the life according to your practice. ஏதோ ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது என்று ஒரு குடும்பம் நடத்துவது ஒரு வாழ்க்கை அல்ல. And you are living as you are having a good family and this is not a life. ஏதோ ஒரு சபையிலே காணப்படுகிறோம், அதற்கு உண்மையாக இருந்தால் போதும் என்பது வாழ்க்கை அல்ல. And we are in a church, let us be faithful to that church. This is not the life. நீ ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளாவது நீ கேட்டிருக்கிறாயா? Have you asked in your life one day what is the will of God concerning you? உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை ஒரு நாளாவது நீ சிந்தித்திருக்கிறாயா? Have you meditated in one day in your life what is the plan of God in your life? இவன் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்த மனிதன். And he was a man according to his self will. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? But when God met him, he is asking, what will thou to do myself do to me? அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? What was the word given unto him? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். Arise and go into the city, there it will be told unto you what you would do. ஒரு மனிதனோடு தேவன் ஒரு குறிக்கப்பட்ட அளவில் இடைபடுகிறார். அதற்கு பின்பு ஊழியர்களை கொண்டு தேவன் அவர்களோடு இடைபடுகிறார். Till an extent the Lord is speaking with the man, but after that level he is talking with the man through the saints of God. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பகுதியில் இடைபட்டு அவனுடைய முழு பொறுப்பையும் ஊழியர்களுடைய கையிலே கொடுக்கிறார். In one part of life of a man, Lord is dealing, and after the remaining part he is giving them into the hands of servants of God. அந்த இடத்திலேயே கர்த்தருக்கு அவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ள செய்ய முடியும். And in that place, in that moment itself, the Lord is able to make his will to be understood by him. ஆனாலும் அந்த பட்டணத்துக்குள்ளே போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. Yet it was a plan of God that he must go into that city. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, ஒரு குறிக்கப்பட்ட வீட்டிலே நீ போய் இரு, நான் ஒருவனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன். Arise and go into the city and be in the house which I mark unto you, and I will send a person to that place. அருமையான நண்பனே, நீ எழுந்து போக வேண்டிய ஒரு பட்டணம் இருக்கிறது. Beloved friend, there is a city to which you must go. அந்த தமஸ்கு பட்டணத்தை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது அது ஒரு பூர்வ பட்டணம். And when you read about the city of Damascus, that was a perfect city. அது ஒரு செழிப்பான இடம். And that was a place of richness. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சுட்டிக்காட்டுகிறது? What Jeremiah chapter 6 verse 16 says, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று பார்த்து நல்ல வழி எது என்று விசாரித்து கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Stand in the way and choose the right way, and then your soul shall be satisfied with the perfect rest, the Lord says. நீ வெளியே நிற்க வேண்டிய காலம் இது அல்ல, நீ பட்டணத்துக்குள்ளே செல்ல வேண்டிய காலம் இது. This is not the time that you must be out of the city, this is the time in which you must enter into the city. ஆண்டவர் உங்களை சந்தித்து விட்டால் நீங்கள் உடனே ஒரு பட்டணத்துக்குள், பூர்வ பாதைக்குள், பூர்வ வழிக்குள், ஆண்டவர் ஏற்படுத்தின அமைப்புக்குள் நீங்கள் வர வேண்டியது அவசியம். If the Lord meets you, then it is essential for you to come inside the perfect way, perfect city. நீ வெளியே நிற்க கூடாது. You must not stand outside. உன்னை சந்தித்த இடத்திலே நீ நின்று கொண்டிருக்க கூடாது. You must not be in a place where God met you. உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God concerning you? உன்னை குறித்து தேவனுடைய திட்டம், நீ பட்டணத்துக்குள்ளே வா. The plan of God concerning you, you must enter into the city. அது ஒரு பூர்வ பட்டணம், செழிப்பான ஒரு பட்டணம். That was a perfect city, and that was a city of prosperity.
சரியான இடத்துக்கு வரும் பொழுது உன் வாழ்வே செழிப்பாக மாறுகிறது. When you come to the correct place and correct city, your life will be totally changed. அந்த பேரொளி அவனை சந்தித்த பொழுது When the great light met him, அவன் உடனடியாக அந்த தமஸ்குவில் உள்ள நேர்த்தெருவு என்னப்பட்ட இடத்துக்கு வந்து ஒரு வீட்டிலே அவனை கொண்டு போய் விட்டு விட்டார்கள். suddenly they brought him inside the street which is called a straight and they left him. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது தெரியுமா? Do you know how his life was then? அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது When we look upon the Acts of the Apostles, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே in chapter 9 verse 11, அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். he started to pray. சவுலுடைய வாழ்க்கை துன்பப்படுத்துகிற வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கை ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை. Life of Saul is a life of persecution and the life of Paul is a life of prayer. சவுல் என்று சொன்னால் விரும்பப்பட்டவன், பவுல் என்று சொன்னால் சிறுமைப்படுத்தப்பட்டவன். Saul means he is liked by all, but Paul means he is afflicted. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. And the life of a Christian man, it is filled with afflictions. அந்த விண்ணொளியினால் அவன் கண்ணொளி இழந்து அவன் அங்கே தடுமாறிக் கொண்டிருந்தான். And through that heavenly light he lost his light of his eyes. அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு மனசிலே ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. His life was a question mark, but inside his heart there was a rest. 3 நாள் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். For 3 days he was praying. அவனுக்கு பார்வை பறிபோய் விட்டது. And he lost his sight. புசியாமலும் குடியாமலும் இருந்தான். He was not drinking and eating. இப்பொழுது அவனுடைய மனம் பக்குவம் அடைந்து தேவனை நோக்கி ஜெபிக்க கூடியவனாய் மாறினான். Now his heart was made perfect and he started to pray unto God. அருமையான நண்பனே, இந்த வெளிச்சம் உன்னை சந்தித்தால் உன்னுடைய வாழ்வில் நடக்கிற முதல் அனுபவம் என்ன? Beloved friend, if you are met by the light, the first experience which you will feel in your life is, எப்பொழுது இந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்வில் பிரகாசிக்கிறதோ அப்பொழுது அவரை ஆண்டவர் என்று நீ சொல்லுவாய். when this light is shined in your life, then you will say that he is Lord. இரண்டாவது நீ சொல்லக்கூடிய வார்த்தை உம்முடைய சித்தம் என்ன, அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுவாய். Second word you will say is, Lord, what is your will concerning me that I will do. மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு அனுபவம் உனக்குள் உண்டாகிறது, அதுதான் ஜெப வல்லமை. Thirdly, another important experience is created in you, that is the power of praying. எப்பொழுது ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். When a man starts to pray, then we will understand that his life had been changed. ஜெபிக்காத மனிதனுடைய வாழ்க்கை அது மாற்றப்படவில்லை. Life of a man who is not praying, it is not changed. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன், நானோ நீங்களோ எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார் என்று அர்த்தம். Whenever a man is praying, even I may pray, but you may pray, then you must understand that the Lord is changing the situations. ஜெபத்துக்கு 2 சக்தி உண்டு. There is 2 powers for the prayer. ஒன்று சாத்தானுடைய அஸ்திபாரத்தை அது அசைக்கும். One thing, it will be shaking the foundations of Satan. மற்றொன்று பரலோகத்தின் கதவை திறக்கும். Secondly, it will open the gates of heaven. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Again I say, ஜெபத்துக்கு 2 சக்திகள் உண்டு. there are 2 powers for the prayer. ஒன்று பாதாளத்தின் அஸ்திபாரத்தை அது அசைக்கும். One thing, it will shake the foundations of the hill. இரண்டாவது ஜெபம் பரலோகத்தின் கதவை திறந்துவிடும். Secondly, the prayer will open the gates of heaven. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கை மாறினதுடைய மிகப்பெரிய அடையாளம் நீ ஒரு ஜெப வீரனாய் மாறுவாய். Beloved friend, the sign for your life had been changed is, you will be changed as a prayer warrior. அந்த துன்பப்படுத்துகிற வாழ்க்கை நின்று போகும். That life of persecution will be stopped. தேவனை நோக்கி அபயமிடுகிற வாழ்க்கை உனக்கு தொடங்கும். You will have a life in which you will be crying unto the Lord. அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். He was praying. கதறிக்கொண்டே இருந்தான். He was crying. என் வாழ்வு இப்படி போய்விட்டதே. My life had been put in this situation. அப்படியானால் நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமில்லையா? If it be so, the life I have lived till now was meaningless. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிருகம் போல வாழ்ந்து விட்டேனே. And I have lived my life till now as a beast. ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்து விட்டேனே. I have been living as a wicked. தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து விட்டேனே. I lived against God. தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே. I was persecuting என் God. ஆண்டவராகிய இயேசுவை நான் சிலுவையிலே அறைந்து விட்டேனே. I have crucified my Lord Jesus Christ. நான் முள்ளில் அல்லவோ இதுவரை நான் உதைத்து விட்டேன். Till now I was kicking against the pricks. இதுவரை நிர்பந்தமான ஒரு மனிதனாய் போய்விட்டேனே. Till now I was a wretched man. அப்படியானால் நான் இவ்வளவு நாள் நான் படித்த படிப்பு என்ன, எதற்காக? If it be so, the education I have got in my life, for what? எல்லாவற்றையும் வெறுத்தான். He hated everything. இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்க வாழ்க்கை எனக்கு வேண்டாம். I don't want such a wicked life. இனிமேல் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன். If I will live again, I will live for Jesus. இனிமேல் மரித்தால் இயேசுவுக்காக மரிப்பேன். If I will die, I will die for Jesus. நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசு ஒருவருக்காகவே இருக்கும். And either I die, or I live, it will be for my Jesus alone. அன்றைக்கு சவுலை சந்தித்த அந்த பேரொளி இந்த 21ஆம் நூற்றாண்டிலே
என்னையும் சந்தித்தது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியானால் நீங்களும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. If it is so, you have to utter a word. நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அது என் இயேசுவுக்காக இருக்க வேண்டும். And either it may be my excellency or it may be my death, but it should be for my Jesus. அப்படி நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான நண்பனே, உள்ள வாழ்க்கை ஒன்று, அதை இயேசுவுக்காக கொடுப்பதிலே நீ சந்தோஷப்படு. Beloved friend, there is only one life for you. You must be glad to give that life for Jesus. தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். The Lord God has given a life for you. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Once dying and attaining the judgment, it has been appointed for man. இந்த குறிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாயோ அதுதான் இனிவரும் நித்தியத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உள்ளது. In this particular life, how you have lived, this will determine your eternity. அவன் தன்னையே வெறுத்தான். He hated himself. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை துன்மார்க்க வாழ்க்கையை வெறுத்தான். And he was hating the wicked life which he was doing till then. இனிமேல் நான் தேவ சித்தத்துக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். He submitted himself. After this I will do the will of God. இப்படி அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்த பொழுது, When he was submitting himself in this way, அனனியா என்ற தேவனுடைய மனிதனிடத்திலே கர்த்தர் பேச ஆரம்பித்தார். the Lord started to speak with the man of God, Ananias. அவன் ஒரு சீஷன். He was a disciple. அவனும் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். Even he was praying with God. கர்த்தாவே, நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? Lord, what is the ministry which I must do? அப்படி அவன் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, When he was praying like this, கர்த்தர் சொன்னார், இப்படி ஒரு மனிதனை நான் சந்தித்திருக்கிறேன். the Lord told with him that I have met such a man. ஒரு மனிதனை நான் சவுல் என்ற மனிதனை சந்தித்திருக்கிறேன். I have met a man whose name is Saul. நீ போ. You go. நீ போய் அவன் தலையில கை வை. Thou shalt go and keep your hands upon அவன் him. பார்வை அடைவான். He will get his sight. அவன் ஞானஸ்நானம் எடுப்பான். And he will be baptized. அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவான். He will receive the anointing of the Holy Ghost. இந்த மூன்றுக்காக ஒரு தேவனுடைய மனிதனை கர்த்தர் எழுப்பினார். For these three things, the Lord arose a man of God. அந்த சீஷத்துவத்தின் தன்மை என்ன? What is the nature of the discipleship? இயேசு ஒரு ஊழியத்தை துவங்கினார். And the Lord started a ministry. அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். He fulfilled his ministry. தன்னுடைய தான் ஏற்படுத்தின ஊழியத்தை தொடரும்படியாக தன்னுடைய ஸ்தானத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டு போனார். To continue his ministry, he appointed a group that they may continue his ministry. அது அன்றோடு முடிந்து விடுகிறதல்ல. It is not ended with that day. அதிலே ஒருவன் விழுந்தான், அதற்கு பதில் இன்னொருவனை ஏற்படுத்துகிறார். And if a man is falling in that place, he is appointing another person in that place. அந்த ஊழியம் இன்றைக்கும் சபையில் காணப்படுகிறது. Even today you can see that kind of ministry in the church. இல்லாவிட்டால் பூமியிலே அந்த ஊழியம் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. And otherwise we find the same ministry being fulfilled in this earth. இப்பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அனனியா என்ற மனிதன் அந்த சவுலை சந்திக்கும்படியாக வந்தான். Now this man Ananias, obeying to the word, he is coming to meet Saul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலரின் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்கலாம். Acts of the Apostles chapter 9 verses 17 and 18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். And Ananias went his way and entered into the house, and putting his hands on him said, Brother Saul, the Lord, even Jesus that appeared unto thee in the way as thou camest, hath sent me, that thou mightest receive thy sight and be filled with the Holy Ghost. And immediately there fell from his eyes as it had been scales, and he received sight forthwith, and arose and was baptized. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த 3 நாளுக்குள்ளே இவனுக்குள்ளே ஒரு மகத்தான செயல்களை தேவன் நடப்பித்தார். Within 3 days, the Lord was doing a mighty work in himself. ஒன்று, நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். One thing, you must proclaim the gospel to the kings. புறஜாதிகளுக்கு நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். You must speak the gospel to the Gentiles. இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை நீ அறிவிக்க வேண்டும். You must proclaim my name unto the children of Israel. உன்னை நான் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அதுதான். And that was the plan and purpose that I have chosen you. இப்படி தெளிவாக அவனுக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். In this way, clearly the Lord God revealed his plan unto him. அது மாத்திரமல்ல, Not only that, அவன் எவ்வளவாய் கர்த்தருக்காக பாடுபட வேண்டும் என்பதையும் அவனுக்கு காண்பித்தார். and he showed him how much he must suffer for himself. இது
அப்போஸ்தலர் 9:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. And this was told in Acts of the Apostles chapter 9 verses 15 and 16. அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே வந்தான். He was preparing himself. ஆனால் அவனுக்கு பார்வை இப்பொழுது இல்லை. But now he is not having sight. அவனுடைய பார்வை பறிபோயிருந்தது. He lost his sight. அவன் தடுமாறிக்கொண்டே இருந்தான். And he was trembling over there. பல தரிசனங்கள் கிடைக்கிறது. And he is getting many visions. ஆனால் கண்ணை திறந்தால் அவனுக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. But when he opened his eyes, he cannot see anything. 3 நாள் புசியாமல் குடியாமல் கிடந்து தடுமாறிக் கொண்டிருந்தான். He did not eat and drink for 3 days and 3 nights. He was trembling there. இப்பொழுது அனனியா அந்த வீட்டுக்குள் வந்தான். Now Ananias entered into that house. அனனியா என்று சொன்னால் தேவனுடைய மேகம் என்று அர்த்தம். Ananias means cloud of God. தேவனுடைய சாட்சி என்று அர்த்தம். He is a witness of God. கர்த்தருக்காக சாட்சியாக வாழுகிற ஒரு கூட்டம் ஊழியர்கள் இன்றைக்கும் பூமியிலே உண்டு. Even today we find a group of servants of God living as a witness for God in this earth. அவன் வந்து சகோதரனாகிய சவுலே ஆண்டவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னான். He came there and told, Brother Saul, the Lord sent me to meet you. நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர், The Lord, even Jesus, that appeared unto yourself in your way. நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். That you may receive your sight and that you may receive the Holy Ghost, he sent me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு பார்வை இல்லை. Here we see that he is not having his sight. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்வை முக்கியம். And in a man's life, the sight is very important. வேதம் சொல்லுகிறது கண்ணானது முழு சரீரத்துக்கும் விளக்காக இருக்கிறது. Word of God says that eye is the light of the body. நமக்கு இருக்கிற கண்கள் எல்லாம் மாமிச கண்கள். All the eyes which we are having is fleshy. யோபு என்ற பக்தன் தேவனிடத்தில் கேட்கிறான். And Job is asking unto God. ஆண்டவரே உமக்கு மாமிச கண்கள் உண்டோ என்று ஆண்டவரை கேள்வி கேட்கிறான். He is questioning God, Lord, do you have the carnal eyes? யோபு 10:4 பார்க்கும் பொழுது In Job chapter 10 verse 4 we see, ஆண்டவரே மாமிச கண்கள் உமக்கு உண்டோ? Lord, do you have the carnal eyes? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? And are you looking upon the man as a man will look? அருமையான நண்பனே, மனிதன் பார்க்கிற விதமாக தேவன் உன்னை பார்த்தால் உன்னுடைய நிலவரம் எவ்வளவு நிர்பந்தமாய் இருந்திருக்கும். Beloved friend, if the Lord is looking upon yourself as a man looks upon you, then how much wretched your situation in life may be. இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட யாக்கோபை நாம் குற்றவாளியாகவே பார்க்கிறோம், சித்தரிக்கிறோம். Even today we are looking upon Jacob in a wrong way as it was picturized in the Bible. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what the word of God says, தேவன் அவனை எப்படி பார்த்தார்? and how the Lord looked upon himself. நான் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே நான் குற்றம் பிடிக்கிறதில்லை. I did not look upon the iniquities in Jacob, and I will not look upon the shortcomings in Israel. அருமையானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் உண்டு, மனக்கண்கள் உண்டு, மாமிச கண்கள் உண்டு. Beloved ones, there are eyes of flesh, eyes of spirit, and eyes in which you will have the goodness. 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கும் பொழுது மனக்கண் என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். In 2 Corinthians chapter 4 verse 4 we can see the eyes of your conscience. அருமையானவர்களே, பார்வை ஒரு மனிதனுக்கு முக்கியம். Beloved ones, sight is very important for a man. இன்றைக்கு உங்களுடைய பார்வை எழுத்தின் பிரகாரமான பார்வை எப்படி இருக்கிறது? How your literal sight is found today? ஒரு சிலருக்கு கிட்ட பார்வை இருக்கும். And few of them will have short sight. ஒரு சிலருக்கு தூர பார்வை என்று சொல்வார்கள். And few of them they will have long sight. ஒரு சிலருக்கு பார்வை மங்கலாக இருக்கும். And for few of others they will not have the proper sight. ஒரு சிலருக்கு மாலை கண்ணாக இருக்கும். And few of them will have the blindness in the night time. அவங்களுக்கு சாயங்காலம் ஆயிட்டுனா கண்ணு தெரியாது. And in the evening they won't able to see. ஒரு சிலருக்கு மாறு கண் என்று சொல்வார்கள். And for a few others they will not have the proper eye. அவர்கள் இங்க பார்த்தது போல இருக்கும், ஆனா இங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. And they will be looking as if they are looking there. இப்படி உலகத்திலே பலவிதமான பார்வை தன்மைகள் இருக்கிறது. And in the world we can see these different types of sights. ஒரு சிலர் பிறவியிலே குருடராய் போய் விட்டார்கள். And few others are made blind from their birth itself. ஒரு சிலருக்கு அப்படி அல்ல, ஒரு குறிக்கப்பட்ட நோய் வந்த பின்பு அவருடைய பார்வை பறிபோய் விட்டது. And few of them have lost their sight after they have faced a sickness in their life. ஒரு சிலருக்கு வயதானபடினாலே அவர்களுடைய பார்வை குறைந்து போய் விட்டது. And a few of others as they are made old age they have lost their sight. சிலருக்கு சில விபத்துகள் மூலமாக பார்வை பறிபோய் விட்டது. Few others have lost their sight because of an accident. இன்றைக்கும் கூட अनेகர் குருடராய் காணப்படுகிறார்கள். Even today many of us are made blind. ஆனால் ஆவிக்குரிய குருடாய், ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு பூமியிலே சபைகளிலே ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறார்கள். And even now we can find in the midst of the church a group of people their conscience have been made blind. இங்கே அந்த ஊழியன் வந்து தலையிலே கை வைத்த உடனே, here after the servant of God is coming and putting his hands upon him, இவனுடைய கண்களில் இருந்து ஒரு
மீன் செதில் போன்றது கீழே விழுந்தது. And out of his eyes, like scales had been fallen down. இந்த மீன் செதிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? And have you look upon those scales? அது ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் போல தான் இருக்கும். And it will be as if the lens that are found in the eyes of a man. அந்த கண்ணின் கருவிழி போல் தான் அது காணப்படும். It will be like the iris of the eye. இந்த வெளிச்சம் அவனை சந்தித்த பொழுது, When this light met the man, இவனுக்கு பார்வை பறி போய்விட்டது. he lost his sight. அவனுக்கு அந்த தன்மை குறைந்து போய்விட்டது. And he lost the sight of his eye. அருமையானவர்களே, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? Beloved ones, how your sight is found? இன்றைக்கும் கூட அநேகர் விசுவாசிக்க கூடாதவர்களாய் காணப்படுகிறார்கள். Even today, many are not able to believe. தேவனை தெய்வமாக, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறார்கள். They are not able to believe Jesus as God. பெங்களூர்ல ஒரு குழந்தை இருந்தது. In Bangalore, there was a child. இந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard this incident. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் அழகான ஒரு குழந்தை இருந்தது. A beautiful child was there in a family. ஒரு நாள் அது ஸ்கூலுக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது, One day, after the school, when it was returning back to the house, அந்த பிள்ளை காணாமல் போய்விட்டது. that child was lost. அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை தேடி அலைந்தார்கள். That parents were searching the children. ஆனால் அந்த பிள்ளை கிடைக்கவே இல்லை. And the child was not found by the parents. அவர்கள் புசியாமல் குடியாமல் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அந்த குழந்தையை குறித்த எந்த தகவலும் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. They were not eating and drinking. They were taking much labor and efforts over it, but they did not find the child. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அந்த பிள்ளையை அவர்களுக்கு தென்படவில்லை. They took many efforts, but they did not find the child. நாட்கள் போனது, Days passed, மாதங்கள் போனது, months passed, வருடங்களும் போய்விட்டது. even years were passing. அவங்க அந்த பிள்ளையினுடைய ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டே வந்தார்கள். They were living with the yearning of the child. ஒரு நாள் ஒரு நண்பன் வந்தான். One day a friend came. உங்களுக்கு பிள்ளை தொலைந்து விட்டது என்று நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டேன். Few days back I have heard that you have lost your child. நான் ஏற்கனவே ஒரு விசை உங்களுடைய குழந்தையை பார்த்திருக்கிறேன். Already I have seen your child. நான் சமீபத்திலே ஒரு நகரத்துக்கு போயிருந்த பொழுது, And when I visited a city recently, அந்த சிட்டியிலே உங்களுடைய குழந்தை போல ஒரு குழந்தையை நான் பார்த்தேன். in that city I saw a child who was similar to your child. ஆனால் அது உங்கள் குழந்தை என்றுதான் நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். But I believe that that child was yours. ஆனால் ஒரு குறை, But one thing is lacking there. அந்த பிள்ளைக்கு 2 கண்கள் இல்லை. That child is not having 2 eyes. இன்னொரு பரிதாபமான ஒரு நிலை, Another wretched thing is there. அந்த பிள்ளை பிச்சை எடுத்துக்கொண்டதை நான் பார்த்தேன்னு சொன்னான். I saw that child was asking alms, he told. இதை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் பதறி போனார்கள். And as they were hearing about this, they started to tremble. உடனே அந்த சகோதரனை அழைத்துக்கொண்டு அந்த புருஷனும் மனைவியும் புறப்பட்டு விட்டார்கள். And taking this brother with them, they parents started to that place. 2 பேரும் அங்கே போய் சேர்ந்தார்கள். They both went to that place. அந்த தாய் தகப்பன் அந்த நண்பன் 3 பேரும் போய் அவன் சொன்ன அந்த பட்டணத்திலே ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே போன பொழுது அங்க ஒரு பிள்ளை பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது. Father and mother with that friend, when they reached that place, they saw a child asking alms. இவர்கள் கிட்டே போய் பார்த்தார்கள். They went close to the child. அந்த பிள்ளையினுடைய அடையாளங்களை பார்த்தார்கள். And they looked upon all the signs of the child. எல்லாம் பார்த்தால் இவருடைய பிள்ளை. And when they looked upon all those things, it is their child. ஆனால் கண்கள் 2 பிடுங்கப்பட்டு பரிதாபமாய் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல அது கையேந்தி பிச்சை எடுத்தது. அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்து, அதனுடைய கண்ணில்லாத பரிதாப நிலையை பார்த்து பிச்சை விழுந்து கொண்டே இருந்தது. But the child had lost his 2 eyes, looking upon the beauty of the child, and they were putting arms and to the child. அந்த தாய்க்கு தாங்க முடியாமல் ஓடி போய் தூக்கி விட்டாள். And mother could not bear this, and she went away from that place. உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். And she ran towards the child and she told, and I am your father and mother came here. ஆனால் அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. But the child did not accept it. காரணம் என்ன? The reason? அது வருடக்கணக்காக போனபடினால் அது சொன்னது, என்னை விட்டு விடுங்கள், நான் அது பிச்சை எடுக்க வேண்டும், என்னுடைய தகப்பனார் சாயங்காலத்திலே வருவார் என்று சொன்னது. As many years rolled away in this way, that child replied in this way, you are not my mother and father, my father will come in the evening to collect myself. அவர்களுக்கு ஒன்று புரிந்து விட்டது. They understood one thing. இதிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். They understood that something had gone wrong with this. சாயங்காலத்திலே ஒரு மனிதன் வந்தான். In the evening a man came. அந்த பிள்ளை சம்பாதித்த எல்லா காசுகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை தூக்கினான். He took all the money which was gathered by the child and he took the child also. அவனை பிடித்து காவல்துறையிலே ஒப்பு கொடுத்தார்கள். They arrested him and surrendered him to the police. அவன் சொன்னான், இந்த பிள்ளை அழகாக இருக்கிறபடினால் நான் இந்த பிள்ளையை பள்ளி விட்டு வரும்பொழுது கடத்தி கொண்டு வந்து விட்டேன். கண்களை பிடுங்கி இப்பொழுது நான் இந்த பிள்ளை மூலமாக சம்பாதிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான். He accepted that I have taken this child that I may get money through this child. அருமையான நண்பனே, Beloved friend, உன்னுடைய மனக்கண்கள் கூட உண்மையான தகப்பனை தகப்பன் இல்லை என்று சொல்லி, உண்மையான தேவனை தேவன் இல்லை என்று சொல்லி,
நீ யாரோ ஒரு வல்லமையை தகப்பன் தாய் என்று சொல்லி நீ பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய். Even your conscience has been taken away, and that is why you are saying some other father and mother as your mother and your father. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி விட்டான், விசுவாசிக்க கூடாதபடி குருடாக்கி விட்டான். And in 2 Corinthians chapter 4 verse 4, the God of this world had blinded their minds and that they could not believe him. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய பார்வை சரியில்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? How many of you are seated here without the proper sight? இன்றைக்கு அநேகருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. Today many of their sight are found in a wrong way. அருமையான நண்பனே, உன்னுடைய பார்வையை சரிப்படுத்திக்கொள். Beloved friend, make your sight in the correct way. சபையை குறித்த தவறான எண்ணங்கள் And the wrong things, wrong thinking about the church. ஊழியர்களை குறித்த தவறான எண்ணங்கள், And the wrong thinkings about the servant of God. ஊழியத்தை குறித்த தவறான எண்ணங்கள், And the wrong thinkings about the ministry. உண்மையான கடவுளை குறித்த தவறான எண்ணங்கள், Wrong thinkings about the real God. இந்த வேதத்தை குறித்த தவறான எண்ணங்கள், Wrong thinkings about this real Bible. இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை குறித்த தவறான எண்ணங்கள், Wrong thinkings about the gathering of this Christian fellowship. நீ ஒருவேளை உலக பிரகாரமான கண்கள் உனக்கு இருக்கலாம், ஆனால் உனக்கு மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். Perhaps you may have good physical eyes, but your eyes of your conscience have been made blind by the Satan. அதன்படியால் தான் உண்மையான தெய்வத்தை தெய்வம் என்று உன்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. That is why you are not able to accept the real God as God. அங்கே என்ன நடந்தது? What happened then அந்த there? பிள்ளைக்கு நாட்கள் போனபடியால் உண்மையான தகப்பனை தகப்பன் என்று சொல்லாமல் ஒரு போக்கிரியை தகப்பன் என்று சொல்ல ஆரம்பித்தது. As the days were passed, that child was not able to accept the real father as its own father. அதனால் தான் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு மற்ற சாயல்களை அவன் தெய்வமாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். That is why man who had been created in the image of God, he is considering some other things as God. இன்றைக்கு இந்த மார்க்கத்தை குறித்த உன்னுடைய எண்ணம் என்ன? What is your thought about this religion today? சபையை குறித்த உன்னுடைய எண்ணம் என்ன? What is your thought about the church today? சில குருடர்களை யானையின் பக்கமாய் கொண்டு போய் விட்டார்கள். They have brought some blind men towards an elephant. ஒருவன் அதனுடைய காலை தடவி பார்த்து ஒரு கருத்து சொன்னான். And one blind man was touching the leg of an elephant and he was telling ஒருவன் like காதை this. பிடித்து பார்த்து அதற்கு ஒரு விளக்கம் சொன்னான். One man touched the ear of an elephant and he was giving another revelation. ஒருவன் அதனுடைய வாலை பிடித்து விட்டு இன்னொரு விளக்கம் சொன்னான். One man catch hold of the tail of an elephant and he was talking something else. அருமையானவர்களே, உங்களுடைய பார்வை சரியில்லாதபடியால் உங்களுடைய கருத்துகளும் விகற்பமாகவே இருக்கிறது. Beloved ones, as your sight is wrong, your thinkings and thoughts are found in a wrong way. மாற்கு 7 அதிகாரம் 22 இருந்து 25 வரை பார்க்கும் பொழுது ஒரு குருடனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். When we look upon Mark chapter 7 verses 22 to 25, a blind man was brought unto Jesus. இயேசு அவனை சொஸ்தமாக்கி விட்டு நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்திலே கேட்டார். After Jesus healed him, he was asking unto him, what do you see and look upon? அவன் சொன்னான், நடக்கிற மனிதர்களை மரம் போல நான் காண்கிறேன். He is told like this, I am looking upon the man who are walking like the trees. அப்படியானால் என்ன அர்த்தம்? And what does it mean இன்னும் then? பார்வையிலே அவனுக்கு தெளிவான அனுபவம் கிடைக்கவில்லை. Until now he had not got the clear sight. வருடங்கள் போய் கொண்டிருக்கலாம். And even though years may be passing, வேதத்தை நீங்கள் படித்திருக்கலாம். you may have the good knowledge in the ஆனாலும் Bible, கூட இன்னும் சரியான பார்வை விளக்கம் உனக்கு கிடைக்கவில்லை. yet you have not got the proper and the clear sight. இந்த பார்வையை கர்த்தர் தெளிவாக்க முதலாவது விரும்பினார். The Lord wanted to make this sight in the correct way. அதுவரை அவனுக்கு ஒரு லென்ஸ் இருந்துச்சு, அந்த குருட்டு லென்ஸ், அத கர்த்தர் விழ வைத்தார். Till then he was having a lens that was making him blind. அதுவரை தன்னுடைய வாழ்வு சரி என்று எண்ணிக்கொண்டிருந்தானே, அது தவறு என்று உணர வைத்தார். Till then he was thinking that his life was the correct one. The Lord made him to understand that this is wrong. அந்த குருட்டு பார்வையோடு வாழ்க்கை ஓடினால் அது ஜெயத்தோடு முடியாது என்பதை உணர்த்தினார். With a blind sight, if he is running his race, that will not take him towards victory. The Lord made him to understand this. இந்த பார்வை என்று சொன்னால் என்ன? What do you mean by this sight? அந்த பார்வை அவனுக்கு மறுபடி கிடைத்ததனுடைய அர்த்தம் அவனுடைய மனக்கண் திறக்கப்பட்டது, மனம் திரும்பினான் என்று அர்த்தம். He had got this sight again. It means that he had been repented and he got the good mind in his back. இல்லாவிட்டால் மறுபடி அவன் பிறந்து விட்டான் என்று அர்த்தம். Or otherwise it means that he was born again. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே பார்வை சரியாக வேண்டியது அவசியம். Beloved friend, it is essential in your life that you must get the right sight. இன்றைக்கு உன்னுடைய பார்வை இல்லாவிட்டால் உன்னுடைய மனது
தெளிவாக வேண்டியது அவசியம். Today is essential for you that you must get a correct sight and correct mind in your life. உன்னுடைய பார்வை சரியாகாமல் நீ இயேசுவை பின்பற்றுவதில் அர்த்தம் இல்லை. Not getting your proper and right sight, it is not having a meaning to follow Jesus. நீ பார்வை பெற்ற பின்பு இயேசுவுக்கு நீ பின் செல்வாயாக. After getting your sight, you shall follow Jesus. நீ பார்வை பெற்றுக்கொள்ளாமல் இயேசுவை பின்பற்றினால் உனக்கு எந்த பயனுமே கிடையாது. Without the sight, if you follow Jesus, you will not get any benefit. இன்றைக்கு அநேகர் குருடர்களாகவே பார்வை இல்லாதவர்களாகவே தவறான விளக்கத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். Today, many of the people are without their sight. They are telling that they are the children of God and they are going in that way. நல்ல ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு நீ ஆண்டவருக்கு பின் செல்வாயாக. Receive the proper deliverance and then you shall follow God. இல்லாவிட்டால் நீ இயேசுவை பின் சென்றதிலே அர்த்தம் இல்லை. And if not, it will not be having a good meaning to follow Jesus. மத்தேயு 20 அதிகாரம் 33 34 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 20 verses 33 and ஒரு 34, மனிதன் பார்வை அடையும்படியாக இயேசுவை நோக்கி கதறினான். a man was crying unto Jesus to receive his sight. இயேசு அவனை பார்வை அடையும்படியாக குணமாக்கினார். And the Lord God healed him that he may get his sight. அந்த மத்தேயு 20:34 என்ன சொல்லுகிறது? What does Matthew chapter 20 verse 34 say? அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். He got his sight and he was following him. இயேசுவை பின்பற்றினால் நீ முதலாவது மனம் திரும்பி மறுபடி பிறந்து தெளிவான பார்வையோடு இயேசுவின் பிள்ளை என்று நீ அழைக்கப்படுவாயாக. And if you are receiving the sight, then you will be following Jesus. You will be turning away from your life and then you will be called as a son of Jesus. மனம் திரும்பாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. Those who have not yet turned away, you should not call yourself as மனம் Christians. திரும்பாதவர்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது. And the one who have not yet repented, he must not call him as a Christian. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. As he has been born in a Christian family, he is not a Christian. உன்னை பார்த்து கிறிஸ்து அவன் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். And you must be called by the others that you are a Christian. அப்படியானால் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நீ தரித்து கொண்டவனாய் இருக்க வேண்டும். Then you must bear the signs of the Christ in you. மற்றபடி நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலே அர்த்தமே கிடையாது. And otherwise it will not be having a meaning that you will be called as a Christian. நான் சென்னை சென்ட்ரல் ஜெயிலே ஒரு சாட்சி சொல்லும்படியாக போயிருந்தேன். I went to Chennai Central Jail to give a testimony. அப்படி நான் போன பொழுது When I visited the place, சாட்சி சொல்லி முடித்த உடனே अनेक கைதிகள் வாலிபர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். after the testimony was given, many young prisoners came unto me. காரணம் என்ன? The reason is அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவ வாலிபர்கள். every other young men were Christians. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே நீ ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை வாழாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. As you are born in a Christian family, you are leading your life without repentance, your life will not be having a meaning. கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கம் மறுபடி பிறத்தல் மனம் திரும்புதல். Beginning of the Christian life is in the repentance. You are born again. இல்லாவிட்டால் அது ஒரு பார்வை தெளிவாக கூடிய ஒரு அனுபவம். Or otherwise it is an experience of your sight being made clear. இதை வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible call this? அது ஒரு பிறப்பு என்று சொல்லுகிறது. It is calling this as a birth. மத்தேயு யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon gospel according to St. John chapter 3 verse 3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். if a man be not born again, he shall not see the kingdom of God. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, Beloved Christian friend, உன்னுடைய பார்வை உன்னுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கை மிகவும் முக்கியம். your sight, your life of repentance is very important. அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் பார்வை மிகவும் முக்கியம். Beloved friend, even in your life, your sight is very important. ஒரு ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வருகிறான் என்று சொன்னால் அதனுடைய முதல் படி அது மனம் திரும்புதல். If a man is coming inside a divine life, the first step is repentance. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Hebrews chapter 6 verse 1, அங்கே மனம் திரும்புதல் என்பது அது ஆன்மீக வாழ்வினுடைய அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and there repentance is the first step of the perfect divine life. It has been mentioned there. பிரியமானவர்களே, ஆன்மீக வாழ்வின் அஸ்திபாரமே மனம் திரும்புதல் தான். Beloved ones, foundation of the divine life is the repentance. ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பாமல் அவன் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் எந்த பயனுமே கிடையாது. A child of God without repentance, if he says that he is following Jesus, there will not be any benefit of it. ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பது அது தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை. A man must repent, that is a commandment of God.
ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டியது என்பது தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை. A man must repent. This is a commandment which was given unto the man by God. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 17 verse 30, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். in the times of the unknown time, the Lord was not as if he is not seeing. இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். Now he commands that every other people must be saved. ஒன்று அது ஒரு பிறப்பு, One thing is it is a birth. மற்றொன்று அது ஒரு அஸ்திபாரம், Another thing it is a foundation. அடுத்ததாக அது ஒரு கட்டளை. And the other one, the third one is commandment. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? Beloved ones, are you repented in your life? நீ மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாய் வருகிறது. When you are repenting, then the kingdom of God is coming nigh unto you. மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Mark chapter 1 verse 4, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார். Jesus is saying there, repent ye, the kingdom of God is nigh. யோவான் ஸ்நானகனும் இதை குறித்து தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். And even John the Baptist was preaching about this. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் விடுதலையை, ரட்சிப்பை, மீட்பை, சேமத்தை அவனுக்கு கட்டளையிடுகிறது. And the repentance is bringing the salvation and redemption in his life. தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரக்கணக்கான நேரம் ஜனத்தை நோக்கி தேவன் சத்தமிடுகிறார். In the Old Testament period and in the New Testament period for 1,000 times and more than that, the Lord is crying that his people must be repentant. ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். When a man is repented, he is getting a chance, getting a privilege to see the kingdom of God. பிரியமானவர்களே, மனம் திரும்பாமல் நீங்கள் அடுத்த பகுதிக்கு நீங்கள் போக வேண்டாம். Beloved ones, without repenting, you shall not go to the next part. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் அவன் மனம் திரும்பாமல் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுவிட்டான். And in Acts of the Apostles chapter 8 verse 13, Simon the sorcerer and took the baptism without repenting. இயேசுவினுடைய வல்லமையை விசுவாசித்தான். And he believed the power of Jesus. அவர் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டான். He accepted that he is God. உடனே அவனுக்கு ஞானஸ்நானத்தை அன்றைக்கு இருந்த ஊழியர் கொடுத்து விட்டார். Suddenly, the servant of God who was there then gave him baptism. அடுத்த ஊழியர் வந்த பொழுது When the next servant of God came, அவனுடைய நிலவரம் பரிதாபமாக தென்பட்டதை கண்டார். he was looking upon his situation in a wretched way. அப்போஸ்தலர் 8:22 பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 8 verse 22, அவன் மனம் திரும்பவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. it had been told there he had not yet நீ repented. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நீ நாசமடைவாய் என்று சொல்லுகிறான். And he is saying there, repent of thy wickedness, then you shall not be perished. அப்படியானால் மனம் திரும்பாமல் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எடுக்கிற ஞானஸ்நானத்தினாலே எந்த விதமான பயனும் கிடையாது. Therefore, without repentance, accepting God as Jesus as God and taking the baptism, there will not be any meaning in it. குருடனை பார்த்து ராஜா விழிக்கிற மாதிரி முழி என்று சொன்னால் எப்படி முழிப்பான்? And unto a blind man, if you are asking him to see as a king, how he will see? மனம் திரும்பாதவனை பரிசுத்தவானாய் வாழ்ந்து காட்டு என்று சொன்னால் எப்படி வாழ்ந்து காட்டுவான்? And if you call a person who had not yet repented to live a holy life, how he will do it? கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரமே மனம் திரும்புதல். அது இல்லாமல் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற ஆலயத்தை, மாளிகையை நீ கட்டி எழுப்பாதே. Foundation of the Christian life is repentance. Without that foundation, do not build the temple of Christian life. மனம் திரும்புதல் என்றால் என்ன? What do you mean by repentance? அது ஒரு கனியுள்ள வாழ்க்கை. That is a fruitful life. அதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை யாருக்கும் பயன் இல்லாமல் இருந்தது. Till then your life was not useful to some people. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 3 verse 8, யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான்? what does John the Baptist மனம் say? திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். And you must bear the fruits of repentance. மனம் திரும்பினால் உன் வாழ்க்கையிலே கனியுள்ள அனுபவங்கள், வாழ்க்கை சுமூகமாக மாறுகிறது. நல்ல கனியுள்ள வாழ்க்கை, எல்லாரும் விரும்பத்தக்கவனாய் நீ மாறுவாய். If you are repented, then your life will be bearing the fruits meet for repentance, and then you will be beneficial to the others. மனம் திரும்புதல் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். Repentance is a change that you will feel in your mind. அது மதம் மாற்றம் அல்ல. That is not changing a religion. மனதில், இருதயத்தில் நடைபெற வேண்டிய ஒரு மாற்றம். That is a change, that is a conversion that must be taken place in your heart. இரண்டாவது அர்த்தம் அது திரும்பி வருவதை காண்பிக்கிறது.
Second meaning, it shows that returning back. நீ போய் கொண்டிருக்கிற பாதையிலிருந்து அப்படியே நீ about turn எடுக்க வேண்டும். And in the way in which you are going, you must take an about turn. அவன் தமஸ்குவுக்கு நேராக வந்து தமஸ்குவிலே சந்திக்கப்பட்டான். He came near Damascus and he was met there. அப்படியே அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று மாற்றிக் கொண்டான். Then he changed his life totally for Jesus. இப்பொழுது அவன் பார்வை அடைந்து விட்டான். Now he had got his sight. அது எதை காண்பிக்கிறது? What does it show? தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து வெளியே வருவதை காண்பிக்கிறது. It shows that he had been taken out of his iniquities. மனம் திரும்புதல் என்று சொன்னால் உன்னுடைய அக்கிரமமுள்ள வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வருவது. Repentance means you are coming out of the life of iniquities. இரண்டாவது நீ தேவனண்டை வந்து சேருவதை காண்பிக்கிறது. Secondly, it shows that you are coming towards the Lord. பாவத்திலிருந்து திரும்புதல். And turning away from sins. உன்னுடைய குறைகளை நீ ஒத்துக்கொள்ளுதல். Accepting your shortcomings. உன்னுடைய குறைகளை அறிக்கையிடுதல். Confessing your mistakes. யாரோடு மனவருத்தம் இருந்தால் ஒப்புரவாகிக் கொள்ளுதல். If you have grievance with the others, having a good reconciliation with them. அநியாயமாய் எதையாவது எடுத்துக்கொண்டால் அதை நீ திரும்பி கொடுத்து விடுதல். If you are taking anything injustice, you must return it back. தவறுகளுக்காக உன்னுடைய இருதயத்தில் குத்தப்படுதல். You must be pricked in your heart for all your mischiefs you have done. தவறு என்று சொல்லுவதை விட்டுவிடுதல். You must leave what it is called as wrong. அதை விட்டு விலகி போகுதல். And you are taken away from that thing. இனி செய்ய மாட்டேன் என்று நீ தீர்மானிப்பது. And determining that you will not take this again. அருமையான நண்பனே, இதுதான் மனம் திரும்புதலுடைய அடையாளங்கள். Beloved ones, these are all the signs of the repentance. அந்த சகேயுவை இயேசு சந்தித்த உடனே, When Jesus met Zacchaeus, இயேசுவை பார்த்த உடனே, and as soon as he saw Jesus, இயேசுவுடைய சத்தத்தை கேட்ட உடனே, as soon as he heard the voice of Jesus, இயேசுவோடு நடந்து போகும் பொழுதே, as he was walking with Jesus, அவனுடைய மனம் திரும்புதலுடைய வாழ்க்கை என்ன அறிக்கை செய்தது? what the life of repentance of himself made the confession. ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். Lord, if I have taken anything injustice, I will give it fourfold. நீ மனம் திரும்பினால் இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். If you are repented, in this meeting the Lord is standing beside you. பரலோகம் சமீபம், உன்னோடு தேவன் நெருங்கி வருகிறார். Kingdom of God is nigh, the Lord is coming closer towards you. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். For the people of broken hearted, the Lord is coming closer towards them. நீ மனம் திரும்புவது ஒரு பலி செலுத்துவது போன்றது. And you are repenting as if you are paying a sacrifice to the Lord. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். The Lord's sacrifice is the contrite spirit. அருமையான நண்பனே, Beloved friend, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? have you been repented in your life? மனம் திரும்பினால் நீ பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாய். And if you have been repented, you shall receive the conversion out of sins. அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வாய். And you will accept him as அவருடைய Savior. இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று ஏற்றுக்கொள்வாய். You will accept that his blood had been shed for you. என்னுடைய நோய்களுக்காக அவர் அடித்துக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று ஏற்றுக்கொள்வாய். You will accept that he had been broken and slain down for your என்னுடைய sickness. நோய்களையும் துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று ஏற்றுக்கொள்வாய். You will accept that he had bore all your sickness and sorrows upon the cross. அவருடைய இரத்தம் உன்னுடைய பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். His blood will sanctify you out of all your sins. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இணைந்து நடைபெற வேண்டிய அனுபவங்கள். The repentance and the forgiveness of sins must be done together. இயேசுவின் இரத்தம் மூலம் ரட்சிப்பு. Through the blood of Jesus, salvation. இயேசுவின் இரத்தம் மூலமாய் பாவ மன்னிப்பு. And the forgiveness of sins through the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் மூலமாய் உனக்கு மீட்பு. You get the redemption through the blood of Jesus. எல்லாமே இந்த மனம் திரும்புதல் மூலமாக பாவ மன்னிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அருமையான அனுபவங்கள். All these experiences are the blessed privileges that you are receiving through the repentance. நீ மனம் திரும்பி விட்டால் And if you are repented, உன் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று அர்த்தம். it means that your life has been changed. செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு நபர் இருந்தார். There was a person whose name is Saint Augustine. அவர் செயின்ட் ஆகிறதுக்கு முன்பாக And before he was changed as a saint, ஒரு விபச்சாரக்காரனாக வாழ்ந்த ஒரு நபர். he was a man of adultery. அவரை குறித்து நீங்கள் புத்தகங்களிலே படித்திருக்கலாம். You might have read about himself in the books. அவர் ஒரு பெண்ணோடு அநேக பெண்களோடு தவறான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். He led his life with many other women. ஒரு குறிக்கப்பட்ட பெண் அவரோடு அதிகமாக பழக்கமாய் இருந்தாள். And particular woman was having a good connection with him. இந்த நாட்களிலே அவர் இயேசுவினால் சந்திக்கப்பட்டார். In these days he was met by Jesus. அப்படியே மனம் திரும்பி விட்டார். Then he repented. அன்றையிலிருந்து பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன் என்று அவர் மனம் திரும்பி தீர்மானித்திருந்தார். From that day onwards he determined in his heart that he won't go back into the sinful life. ஒரு நாள் அவர் வாழ்ந்த பட்டணத்தின் ஒரு பகுதி வழியாக அவர் போகும் பொழுது, One day when he was going in the street in which he was living there, அவரோடு நெருக்கமாக பழகின ஒரு பெண் அவரை கண்டுவிட்டாள். the woman who was closer with him and she saw him. அவள் தூரத்திலேயே பார்த்து விட்டாள். She saw him in the far place. நெருங்கி வந்தவுடனே, அகஸ்டின்
அகஸ்டின் என்று கூப்பிட்டாள். And when he was coming closer towards her, she was calling him as Augustine. இவர் போய்க்கொண்டே இருந்தார். And he was going on. அவள் சொன்னா அகஸ்டின், கேட்கலையா அகஸ்டின் என்று சத்தமிட்டாள். She was calling then louder, Augustine, do you not hear me? அவர் போய்க்கொண்டே இருந்தார். He was going on his way. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. And she was amazing. ஓடி வந்து முன்பாக நின்றாள். She came running and she was standing before him. ஏய் அகஸ்டின், என்னைய தெரியலையா? அகஸ்டின், நான் தான் அப்படின்னு தன்னுடைய பெயரை சொன்னாள். Don't you know about myself? It is I. நான் தான், என்னைய தெரியலையா? It is I. Don't you know about me? உடனே அவர் மெதுவாக சொன்னார். And suddenly he told, நீதான். and you are yourself. ஆனா நான் தான் நான் அல்ல. But I am not the old myself. நான் தான் நான் அல்ல. I am not I. என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? What do you mean by this? நீயாகவே விபச்சாரத்தில் இருக்கிறாய். ஆனால் நான் நானாக இல்லை. இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். You are yourself in the midst of adultery, but I am not I, but the Christ is dwelling in me. கிறிஸ்து அந்த பேரொளி என் வாழ்வை மாற்றி விட்டது. The Christ, the great light had changed my life. இப்பொழுது நான் மனம் திரும்பின ஒரு நபர், பார்வை அடைந்த ஒரு நபர். Now I am a man repented. I have got the sight in myself. அருமையான நண்பனே, நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? Beloved friend, have you repented? ஒரு சிலருக்கு மனம் திரும்புதல் நடைபெறவே இல்லை. In few of you, repentance had not taken place. மனைவி அழுகிறாள், புருஷன் துக்கப்படுகிறான், பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு சிலருக்கு மாற்றமே இல்லை. Wife cries, husband cries, the parents are crying, but there is no change in their life. இன்றைக்கு ஒரு சிலர் சபைகளுக்குள்ளே கூட இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. Few of them are in the church itself, but they have not yet received the repentance. சில சபைகளே இன்னும் மனம் திரும்பவில்லை. And few are not yet repented in the church. அது என்ன, சபைகளே மனம் திரும்பவில்லை? And they have not yet repented in the church means. வெளிப்படுத்தல் 2:5 பார்க்கும் பொழுது ஒரு சபையை பார்த்து சொல்கிறார், நீ மனம் திரும்பு. And in Revelation chapter 2 verse 5, unto a church he says, repent. அதே வெளிப்படுத்தல் 2:16 பார்க்கும் பொழுது இன்னொரு சபையை பார்த்து சொல்கிறார், நீ மனம் திரும்பு. And to another church in chapter 2 verse 16, repent. அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மற்றொரு சபையை பார்த்து சொல்கிறார், நீ மனம் திரும்பு. And in the same chapter verse 21, he is saying unto another church to repent. நீ அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உனக்கு தவணை கொடுத்து பார்த்தேன், ஆனாலும் நீ மனம் திரும்பவில்லை, நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று அந்த சபைக்கு பேசினார். And he was talking with that church that I have gave space to you, that you must repent, but if you are not repenting, I will take you to judgment. இன்னொரு சபைக்கு 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:3 அடுத்து 3:19 இப்படி 5 சபைகளை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். In Revelation chapter 3 verse 3 and chapter 3 verse 19, in this way to 5 churches Spirit of God was asking them to repent. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, In another way when we look, சில சபைகளே குருட்டுத்தனத்திலே கிடக்கிறது. and in churches we find some churches are found in the blind state. சபைகளே குருடாக இருந்தால் அங்குள்ள விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? If the church is found in the blind state, how the believers will be? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சபைகளே குருடுக்குள்ளே காணப்பட்டது. And when we look upon Revelation chapter 3 verse 18, the whole church was found in the blind state. ஒரு சிலருக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் இன்னும் மனம் திரும்பவில்லை. For few of the people they are continuously receiving beatings, but they are not yet repenting. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் இதை பார்க்க இயலும். And you can see this in Revelation chapter 16 verse 11. அருமையான நண்பனே, நீ என்றைக்கு மனம் திரும்ப போகிறாய்? Beloved friend, when are you going to repent? என்றைக்கு உன்னுடைய ஆன்மீக பார்வை உனக்கு கிடைக்கும்? When you will receive the divine sight in you? என்றைக்கு நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வாய்? When you will get the confirmation of your forgiveness of your sins? என்றைக்கு இயேசுவின் திரு இரத்தத்தினால், அந்த புண்ணிய இரத்தத்தினால் உனக்கு மீட்பை நீ பெற்றுக்கொள்வாய்? When you will receive the redemption through the sacred blood of Jesus? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து நீ கீழ்ப்படிந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். It will be good for you to understand the things about the repentance even today. It will be good for you. நீ மனம் திரும்பினால், if you repent, உன்னுடைய வாழ்விலே கர்த்தர் மகத்தான செயல்களை செய்வார். The Lord will do mighty things in your life. இந்த கூட்டமுடியினருக்குள்ளே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டு அவருடைய சிரசில் இருந்து, கை கால்களில் இருந்து, உடலில் இருந்து, விலாவில் இருந்து ஒழுகுகிற இரத்தத்தினால் நீ மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். Before the end of this meeting, you must be on your knees and you must receive the redemption from the cross of the Calvary, from the head, from the body, from the toes, from the legs,
blessed from all the parts of Jesus. உனக்காக இன்றைக்கும் அவர் இரத்தம் சிந்துகிறவராகவே உயர்த்தப்பட்டவராகவே நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். Even today for your sake only he has been found as an exalted Jesus. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால், If you repent today, என் தேவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டால், if you accept my Lord Jesus as God, உபாகமம் 30 அதிகாரம் 8-9 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? and what Deuteronomy chapter 30 verses 8 and 9 say, நீ மனம் திரும்பினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். if you repent you shall be blessed. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமே சாபத்தின் மாற்றமே இந்த மனம் திரும்புதலில் இருக்கிறது. And your life's blessing and your life's turning of your curse is found in this repentance. உன்னுடைய வறுமை, உன்னுடைய சாபம், உன்னுடைய கடன், உன்னுடைய போராட்டங்கள் நீங்குவதே இந்த மனம் திரும்புதலின் அடிப்படையில் தான். And your poverty, your curse and all your debts will be changed only on the foundation of this repentance. முதலாம் ராஜாக்கள் 8 அதிகாரம் 47 வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, When we look upon 1 Kings chapter 8 verse 47, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய சிறையிருப்பு நீங்க தேவன் உதவி செய்வார். if you repent the Lord will help you that your captivation may be taken away. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நீ சிறையிருப்பில் இருக்கிற போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? are you living your life in a captivated state ஏதோ ஒரு கட்டு, and some bondage, ஏதோ ஒரு வல்லமையினுடைய போராட்டம், some strife of a spirit, ஏதோ ஒரு அந்நிய வல்லமை உன்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிறது. some strange powers are subduing your children? ஏன் உன்னுடைய வாழ்வையை அது சிறைப்படுத்த முயற்சி எடுக்கிறது? Why even it is taking effort to come control your life? இன்றைக்கு நீ அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டால், If you receive that repentance tonight, பாவ வாழ்வு வேண்டாம், and I don't want a sinful life, தவறான எண்ணங்கள் வேண்டாம், I don't want the wrong thinkings, நான் இயேசுவை தெளிவாய் புரிந்து கொண்டேன், I have understood Jesus clearly, சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டேன், I have understood truth clearly. அப்படியானால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை. If it is so, I am the child of Jesus tonight. இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் உன்மேல் இருக்கிற அந்நிய கட்டுகள், சிறையிருப்புகள் நீங்கி போகும். If you repent tonight, all the strange bondages that are found upon you will be taken away. யோபு 22 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Job chapter 22, 23 வசனத்திலே in verse 23, வேதம் என்னத்தை சொல்லுகிறது? what the word of God says, நீ மனம் திரும்பினால் if you repent நீர் திரும்ப கட்டப்படுவீர். and you will be built again, சிதைந்து போன உன் குடும்பம், and all your destroyed family, சிதைந்து போன உன்னுடைய ஊழியம், all your destroyed ministry, சிதைந்து போய் நொறுங்கி போயிருக்கிற உன்னுடைய வருங்காலம், all your distracted and your future, பிரிந்து போன உன்னுடைய குடும்பம், all your separated families, பிரிந்து போன உன்னுடைய சகோதரர்கள், all your separated brothers, உன்னை விட்டு தூரம் போன உன்னுடைய சந்ததிகள், all the generation which have been taken away from you. வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God says, நீ இன்றைக்கு மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய். if you return to the Almighty you shall be built up. ஏசாயா Isaiah 19 அதிகாரம் 22 வசனம் என்ன சொல்லுகிறது? chapter 19 verse 22 says, நீ மனம் திரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். if you repent the Lord is going to heal you tonight. நான் ஒரு குஷ்டரோகியை சந்தித்தேன். I met a leopard அவர் மும்பையிலே வசித்த ஒரு நபர். and he was a man who dwelt in Mumbai, கை கால் விரல்கள் எல்லாம் சூம்பி போன நிலவரம். and all his hands and fingers and legs were in the weak state. நான் அவரை தர்மபுரியிலே சந்தித்தேன். I met him in the place called Dharmapuri. அப்பொழுது அவருடைய கை காலெல்லாம் அந்த சூம்பி போன கால்கள் எல்லாம் அந்த கைகள் விரல்கள் எல்லாம் மறுபடியும் முளைக்க தொடங்கி இருந்தது. And all his fingers of his hands and toes started to grow again. சூம்பி போன அரித்து போடப்பட்ட அந்த குஷ்டரோக கைகள் மறுபடியும் நீள வளர ஆரம்பித்திருந்தது. That perished, the hands of leprosy started to grow again. நான் அவரை சந்தித்து பேசினேன். அவர் என்னை வந்து சந்தித்தார். And he came and met me there. அப்பொழுது நான் அவரிடத்தில் பேசினேன். Then I spoke with him. ஐயா, இது வந்து நான் செய்த பாவத்துக்கு கிடைத்த ஒரு தண்டனை. Father, this is the punishment which I have received due to my sin. காரணம், நான் மும்பையிலே போன பொழுது Reason, when I visited Mumbai, எனக்கு வேலை கிடைக்கவில்லை. I did not get job. அங்க இருக்கிற ஒரு தாதாவினுடைய கையாளாக நான் வேலையிலே சேர்ந்தேன். I joined my job as a hand for the dada there. குறிக்கப்பட்ட ஆளை அடித்து கொல்ல சொல்லுவார்கள். And they will be asking to kill a particular person. அந்த குறிக்கப்பட்ட ஆளை அடித்து நாங்கள் உயிரோடு விடுகிறதில்லை. அந்த டிரைனேஜ்ல அந்த சம்புல உள்ள தள்ளி விடுவோம். And we will be beating that particular person and we will be taking the person and putting them inside the sump or drainage. ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த சாஸ்பூன்ல தள்ளி விடுவோம். அவன் கடலில போய் மிதந்து விடுவான். இல்லாவிட்டால் அந்த மோட்டார்ல சிக்கி அவன் நொறுங்கி போய் விடுவான். Without any kind of mercy we will be putting down them into the sump and they will be cut down in the midst of motor or they will be taken towards sea. எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். We will get some money. ஆனால் எங்களுக்கு பணம் இல்லாத நேரத்திலே, But when we don't have money, அந்த தாதா சொல்லாமலே
எவனாவது தனியா சிக்கிக் கொண்டால் அவனை அடித்து கொன்று உள்ளே போட்டு விடுவான். And without the permission of the dada, we will be killing some other people and we will be putting them inside the அந்த drainage. இரத்த பழிகள் என்னை குஷ்டரோகியாக மாற்றி விட்டது. All those blood had taken myself as a leper. ஆனால் நான் இப்பொழுது என்னுடைய தவறை உணர்கிறேன். But now I understood all my mistakes. ஒரு இடத்துல இயேசு என்னை சந்தித்தார். One place Jesus met me. என்னுடைய வாழ்க்கை மாறி போனது. My life was changed. நான் அழுதேன், I cried. கதறினேன். I was crying. நான் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஆளாக இருந்தேன். And once I was a great person. குஷ்டரோகியாக மாறி புறக்கணிக்கப்பட்டு விட்டேன். Now I was a leper and I was despised by all. ஆனால் இயேசுவின் இரத்தம் என்னை தேடி வந்து என்னை கழுவிட்டு, But the blood of Jesus came in search of me and it sanctified me. இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். Now I accepted Jesus. நான் மனம் திரும்பி விட்டேன். And I have been repented. இரக்கமுள்ள தெய்வம் என்னுடைய சூம்பி போன விரல்களை மறுபடி முளைக்க வைக்கிறார். Merciful God had made my fingers to grow again. அல்லேலூயா. Hallelujah. மனிதனை மாற்றி அவனுக்கு இரக்கம் செய்கிற தேவன் நம்முடைய இயேசு. And Jesus is our Lord who will change all the situations of man. அருமையான நண்பனே, இன்றைக்கும் உனக்காகவே அவர் இந்த கூட்டத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Beloved friend, even for your sake in this meeting he is moving and he is talking with உன் you. பாவ வாழ்வை விடுவாயா? And will you leave your sinful life? உன்னுடைய துன்மார்க்க வாழ்க்கை விடுவாயா? Will you leave your wicked life? உன்னுடைய சபை பாரம்பரியத்தை விடுவாயா? Will you leave the tradition of your church? உன்னுடைய நிர்பந்தமான வாழ்வை விடுவாயா? Will you leave the miserable part of your life? உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாயே, அதை நிறுத்துவாயா? You are doing wicked thing against your wife, will you stop உன்னுடைய this? புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறாயே, சகோதரியே, அதை நிறுத்துவாயா? Sister, you are doing wrong against your husband, will you leave this? பெற்ற தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுகிறாயே, அதை விடுவாயா? You are doing wrong against your parents, will you stop this? உன்னுடைய தேவனை மறுபடி சிலுவையிலே அறைகிறாயே, அதை விடுவாயா? You are crucifying your Lord Jesus again on your cross, will you leave this? இன்றைக்கு கிடைத்த இந்த நாளை நீ வீணாக்கி விட்டால், If you lose this day, நீ மனம் திரும்பாவிட்டால், if you not repent, லூக்கா 13:3 படி நீ கெட்டுப் போவாய். according to Luke chapter 13 verse 3, you will be perished. மத்தேயு 11:20 படி உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. And according to Matthew chapter 11 verse 20, you will face destruction. வெளிப்படுத்தல் 2:22 படி நீ மனம் திரும்பாத பட்சத்தில் வியாதி நீடிக்கும், கட்டில் கிடையாக நீ மாற்றப்பட்டு போவாய். According to Revelation chapter 2 verse 22, your sickness will be prolonged and you will be in your deathbed. அருமையான நண்பனே, உன்னை மனம் திரும்பும்படியாகவே இந்த சத்தத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் போராடிக் கொண்டிருக்கிறார். Beloved friend, the power of the Holy Spirit is striving with you that you will repent even today. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகிறது. Because of the remission of a sinner, there will be a great joy in the heaven. என்ன நடந்தது? What happened there? அந்த ஊழியன் வந்து தலையிலே கை வைத்தான். That servant of God came and put his hands upon this அடுத்த man. நிமிஷம் அவனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. The same minute he got his sight. அவன் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். He arose and he started to exalt the God. அப்போஸ்தலர் 9:18 ஒரு விசை வாசிக்கலாம். Read Acts of the Apostles chapter 9 verse 18. பார்வை அடைந்தவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? And man who have got the sight, what he must do again? உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். And immediately there fell from his eyes as it had been scales, and he received sight forthwith, and arose and was baptized. அந்த பார்வை அவனுக்கு கிடைத்து விட்டது. And he got his sight. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. And he was wondering about it. பார்வை என்று சொன்னால் மனம் திரும்புதல் என்று நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். Until now I was talking with you that getting back sight is repentance. அந்த பார்வை அடைந்த பின்பு, After attaining the sight, அப்படியே அவன் போய்விடவில்லை. he did not go there. உடனே எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். And he arose suddenly and immediately he took baptism. ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே ஒரு சிலர் மிரளுகிறார்கள். And when the baptism was spoken, and a few people are trembling. ஞானஸ்நானம் அங்க எடுக்காதே. And do not take baptism there. ஞானஸ்நானம் இங்க எடுக்காதே. And do not take baptism here. ஞானஸ்நானம் எடுத்து விடாதே. And you should not take baptism. இப்படி பல போதகங்கள், அந்நிய சத்தங்கள் இன்றைக்கு பூமியிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. Likewise, many preachings, many strange voices are ringing in this earth. நீ மனம் திரும்பினால், நீ பார்வை அடைந்தால், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டால், கழுவப்பட்டால், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், நீ எடுக்க வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு. If you are getting back your sight, if you are redeemed out of your sins, if you are repented, then there will be a baptism that you must take. அதை சரியான விதத்திலே நீ எடுக்க வேண்டியது அவசியம். And you must take that baptism in the right way. அப்படி நீ சரியான விதத்திலே எடுக்காவிட்டால், இந்த சத்தியத்தை கேட்ட பின்பாவது நீ சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வாயாக. If you are not have received the correct baptism, then you must receive the baptism after hearing this even. இந்த ஞானஸ்நானம் என்பது மிகவும் முக்கியமானது. This baptism is a very important thing. இது மாம்ச அழுக்கை போக்காமல், And
this not taking the things of your flesh. ஒரு மனிதனுக்கு நல்மனசாட்சியை உண்டு பண்ணுகிறது. It is creating a good and pure conscience in a man. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look upon 1 Peter chapter 3 verse 21, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says, இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. this is the covenant of the good conscience. அதுவரை இருந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை பெற்ற பின்பு உன்னுடைய மனசாட்சி தூய்மையாக துர்மனசாட்சியிலிருந்து செத்த கிரியைகளற அது நீக்கப்பட்டிருக்கிறது. After you are repenting and after you are receiving the baptism, your conscience is taken away from all kinds of dirt and defilements. உன்னுடைய மனசாட்சி தூய்மையாக இருக்க வேண்டும். Your conscience must be pure. ஆண்டவருக்கு முன்பாக அது கணக்கிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. And it is taken into account in the sight of God. மனம் திரும்பினவன் ஒருவன் மனசாட்சி தூய்மையாக்கப்பட்டவன். Man who had been repented, he had got a good and pure conscience. அவன் இனிமேல் அந்த நல்மனசாட்சியில ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். He is making a covenant in this good conscience. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look upon John chapter 3 verse 5, அது அடுத்த ஜென்மம் என்று சொல்லி இருக்கிறார். it is called as another birth. இல்லாவிட்டால் அடுத்த பிறப்பு என்று அங்கே சொல்லி இருக்கிறார். And it is called as another birth there. ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். If a man be not born again of water, he will not enter into the kingdom of God. அது ஒரு ஜென்மம். That is a birth. இந்த உலகத்தில் மரித்து அடுத்த ஒரு மனிதனாகவோ மிருகமாகவோ எடுப்பது ஜென்மம் எடுப்பது என்று கற்பனையில நீங்கள் எண்ணிக்கொள்ள கூடாது. You should not imagine in your imagination that after dying in this world you are getting another kind of birth in this year. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். And once you are dying and receiving the judgment is appointed for man. அதை நீங்கள் சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand this clearly. இந்த ஜென்மம் என்கிறது இந்த உலகத்திலேயே நாம் ஆவிக்குரிய அனுபவங்களிலே பிறந்து செல்வதை காண்பிக்கிறது. And it shows that you are getting spiritual experiences and growing in it. இந்த ஞானஸ்நானம் ஒரு பிறப்பு. And this baptism is a birth. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look upon Titus chapter 3 verse 5, இதே பவுல் சொல்லுகிறார் மறு ஜென்ம முழுக்கு. and the same Paul is calling this as the immersion into the thing that you may get another birth. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு ஆன்மீகத்திலே பிறக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். A child of God must be born in the spiritual divine life. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு மிகவும் முக்கியம். A birth of a child is very important. அதுபோல ஞானஸ்நானம் ஒரு பிறப்பு, அது ஒரு சரியான அனுபவம். And likewise baptism is a birth and it is a correct experience. எபிரேயர் 6:2 பார்க்கும் பொழுது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அது ஒரு அஸ்திபார கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 6 verse 2 we see that the doctrines are the foundation for the life. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். And if it is a Christian, he must have been baptized. அது ஒரு கட்டளை. That is a commandment. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look upon Matthew chapter 28, இயேசு பரத்துக்கு போகும் பொழுது சொன்ன வார்த்தை, and that was the word uttered by Jesus before his, என்ன வார்த்தை சொன்னார்? what word he had told, நீங்கள் புறப்பட்டு போய் and go therefore சகல ஜாதிகளையும் சீசராக்கி that you may make all the disciples, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து and baptize them in the Father, Son and the Holy Ghost. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், teaching them to observe all that I have commanded unto you. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய ஒரு அனுபவம் அந்த ஞானஸ்நானம், அது ஒரு கட்டளை. That is the experience that baptism must be taken by a child of God. இன்னைக்கு ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே பல அனுபவங்கள் பூமியிலே காணப்படுகிறது. And tonight we can see many experiences that are found in the midst of baptism. ஒரு கிறிஸ்தவ சகோதரனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். And I have visited a house of a Christian brother. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறது போல ஒரு கற்பனை காட்சி. And there was an picture of imagination in which Jesus is taking baptism. அந்த யோர்தான் நதி அண்டை கொஞ்சம் ஒரு ஓடை, ஒரு சின்ன ஒரு காவா போல ஒரு தண்ணி ஓடுகிறது. On the shore of river Jordan there was a canal of water going. அந்த ரிவர் ஜோர்டானை தான் அப்படி வர்ணிச்சிருக்காங்க. And they have pictured that river Jordan in that way. அதுகிட்ட ஒரு மரத்திலே இயேசு கிறிஸ்து நின்னு கொண்டிருக்கிறார், மரத்தின் பக்கம். Nearby near a tree the Jesus Christ was standing. யோவான் சானகன் ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து தண்ணியை தலையில ஊத்துறாரு. John the Baptist took water in a vessel and he is pouring this water upon Jesus. இவங்களுக்கு ஞானஸ்நானத்தினுடைய கற்பனையை பாருங்கள். See the imagination of baptism by them. ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று தைரியமாக இருக்கிறீர்கள். And few are having courage in your heart that you have taken the baptism. ஒரு சில சபைகளிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். And in few other churches they are giving sprinkling baptism. நாங்க எங்களுடைய பிள்ளைகளை தெளித்து விட்டு விடுகிறதில்லை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளாகவே அவர்களை எடுத்துக்கொள்கிறோம். And we are not leaving our children by sprinkling and leaving them, but we are taking them unto ourselves. நாங்கள் எங்களுடைய சபை ஜனங்களை வேதத்தின் அடிப்படையிலே தண்ணி தெளிச்சு விடுகிறதில்லை,
நாங்கள் அவர்களை சுவிகார புத்திரராக எடுத்துக்கொள்கிறோம். And on the basis of the scripture, we are not leaving our children of God by just sprinkling and leaving them, but we are taking them as adopted children. தெளிப்புக்கு வேதத்திலே எந்த வசனமும் ஆதாரம் கிடையாது. For sprinkling, there is no other verses in the Bible. அடுத்ததாக Nextly, குழந்தையிலே ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறார்கள். they are giving baptism even at their childhood itself. அதுவும் எந்த வேதத்திலும் அதுக்கு ஆதாரம் கிடையாது. And there is no other proper verses for that also. மார்க் 16 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Mark chapter 16 verse 16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். man who is having faith and be baptized will be saved. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுவான். Man who is not having faith, he will be condemned. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயதாய் இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். Our Lord Jesus Christ, when he was about 30 years, he took baptism. மத்தேயு 3 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 3, எந்த குழந்தையை ஞானஸ்நானம் எடுத்ததாக அல்ல, யூதேயா எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். no, the children took baptism, but the people of Judea and Jerusalem had convicted of their sins and confessed their sins and took baptism. ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வத்தை தெய்வமாக அங்கீகரித்து தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு அவன் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Man must confess his God as God, and he must confess all his sins, and after that only he must got the baptism. சும்மா எடுத்துற கூடாது. He must not take it with its. அப்போஸ்தலர் 2:38 படி மனம் திரும்பி அவன் எடுக்க வேண்டும். According to Acts of the Apostles chapter 2 verse 38, he must repent and he must be முழு baptized. இருதயத்தோடு இந்த சத்தியத்தை விசுவாசித்து எடுக்க வேண்டும். He must believe this truth with all his heart, and then he must be baptized. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் உனக்கு ரட்சிப்பு. குழந்தையில ஞானஸ்நானம் எடுத்தா பட்சிப்பு. If you baptized with the belief and faith in your heart, then you will get the salvation. If you receive the baptism in your childhood itself, you will be damned. அதுபோல பெந்தேகோஸ்தே சபைகளில் பிறந்து ஒரு குறிக்கப்பட்ட வயது வந்தவுடனே கொடுத்து விட கூடாது. மனம் திரும்பின பின்பே கொடுக்க வேண்டும். Likewise, as if you are born in the Pentecostal family, you must not receive the baptism after a particular age, but you will get the proper repentance. After that only you will be baptized. நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கரை ஏற வேண்டும். You must repent, you must be baptized, and after that you must come to the shore. பாவத்திலிருந்து கரை ஏற வேண்டும். And out of the sins you must be taken away. உலக அசுத்தங்களிலிருந்து கரை ஏற வேண்டும். Out of the defilements of this world you must be taken away. துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து கரை ஏற வேண்டும். Out of your wicked life you must be taken away. ஜென்ம சுபாவத்திலிருந்து நீ கரை ஏற வேண்டும். Out of your Gentile nature you must be taken away. பாரம்பரிய கொள்கைகளை விட்டு நீ கரை ஏற வேண்டும். You must be taken away from all your traditions. இதெல்லாம் செய்யாம நீ கரையேறி பிரயோஜனம் இல்ல. Not doing all these things, it will not be useful that you are taken away from your shore. குழந்தைக்கு கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தா அதுக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? And when you are giving baptism to a child, what kind of faith will be there in his heart? அது தெளிச்சு விட வேண்டிய அனுபவம் அல்ல. That is not an experience of sprinkling and leaving. அது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். That is an important experience. சில இடங்களிலே இயேசுவின் நாமத்திலே என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In few places, in the name of Jesus it had been mentioned. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? But what is Jesus told? மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று பரத்துக்கு போகும் பொழுது சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை. In Matthew chapter 28 verse 19, it was Jesus' word before his ascension that you should give baptism in the name of Father, Son and the Holy Ghost. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். Jesus took baptism. அநேக பரிசேயர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Many Pharisees took baptism. அந்த நிக்கதோமு இஸ்ரவேலின் போதகன் ஞானஸ்நானம் எடுத்தான். Preacher of Israel Nicodemus took baptism. அந்த மாயவித்தக்காரன் அவன் ஞானஸ்நானம் பெற்றான். That sorcerer took baptism. இரத்தாம்பரம் விற்கிறதான அந்த லீதியாள் ஞானஸ்நானம் பெற்றாள். And Lydia took baptism. பவுல் ஒரு ரோமன் அவன் ஒரு ஞானஸ்நானம் எடுத்தான். Paul was a Roman who he also took baptism. அநேக ஆயக்காரர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Many publicans were baptized. அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்றான். The minister of Ethiopia had taken baptism. இதில இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this what do we நீங்க understand? பாஸ்டரா இருந்தாலும் சரியான ஞானஸ்நானம் எடுக்கலனா திரும்பி எடுக்கலாம். Even though you are a pastor, if you have not yet received the right baptism, you can take. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 19, அப்போலோ என்ற போதகர் சபை நடத்தி கொண்டிருந்தார். and there was a preacher Apollos that he was leading the church. அந்த சபைக்கு அங்கே பவுல் வருகிறார். And to that church Paul is visiting. அங்கே அவர் வந்த பொழுது கேட்கிறார், நீங்கள் 19 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது என்ற வார்த்தையை கேட்கிறார். And in Acts of the Apostles chapter 19 verse 2, the Paul is asking this question, and when you are made believers, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா
And when you are made believers, have you received the Holy Ghost? அவங்க சொன்னாங்க நாங்க பரிசுத்தாவியை குறித்து கேள்விப்படவே இல்லை. And they are told like this that we have not yet heard about the Holy Ghost. அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்றீர்களா? And if it be so, have you taken baptism? ஆம் ஞானஸ்நானம் பெற்றோம். Yes, we have received it. அந்த ஞானஸ்நானத்தின் விளக்கம் அவர்களுக்கு புரிந்தது. And they have understood the revelation of the baptism. அது யோவான் கொடுத்த ஸ்நானமாக இருந்தது. That was John's baptism. அந்த ஞானஸ்நானத்திலே ஒரு பூரணம் இல்லை. And in that baptism there was no perfection. ஏனென்றால் அப்பொழுது இயேசு மரிக்கவில்லை, பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, இரத்தம் சிந்தப்படவில்லை. Because then Jesus Christ was not yet died and he was not yet resurrected and there was no remission of sins. அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, ஆவியானவர் இறங்கினார். Again they were baptized, the Holy Spirit came. அப்படினால் நீங்கள் சரியான ஞானஸ்நானம் பெறாவிட்டால் இன்றைக்கு நீ மனம் திரும்பின ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, if you have not yet received the right baptism, repent yourself and receive the right baptism tonight. ஒன்று, நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். One thing, you must be baptized in the name of Father, Son and the Holy Ghost. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் கையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Secondly, you must receive the baptism in the hands of the people who are filled with the Holy Ghost. யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. John the Baptist was filled with the Holy Ghost, the word of God says. உங்களுடைய ஞானஸ்நானத்திலே திருப்தி இல்லாவிட்டால், சத்தியத்தின்படி அமையாவிட்டால் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுப்பது தவறு அல்ல. If you are not satisfied in your baptism, if your baptism is not in the right truth, then there will not be any wrong thing for you to take baptism again. மூன்றாவது, நீ முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். Thirdly, you must be immersed and baptized. தெளிப்பாக அல்ல, Not sprinkling. நீ முழுகி எடுக்க வேண்டியது அவசியம். It is essential for you to take the baptism by immersion. அதைத்தான் தீத்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And that is told in Titus chapter 3 verse 5 that immersing of regeneration. மத்தேயு 3 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Matthew chapter 3 verse 13, யோர்தான் கரையிலே அவன் யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுத்தான். and he was giving baptism in the shore of the river Jordan. இயேசு அந்த யோர்தானிலே யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெற்றார். And Jesus took a baptism in the hands of John the Baptist on the bank of river Jordan. தண்ணீரிலே இறங்கினார், கரை ஏறினார். And he descended into the water and he ascended out of the water. மத்தேயு 3:16 அவர் கரை ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew chapter 3 verse 16, it had been told like this that he came out of the shore. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 38 39 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Acts of the Apostles chapter 8 verses 38 and 39, அந்த எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி போனான். that minister of Ethiopia took baptism by immersing inside the water, and after that he climbed away from the water. யோவான் 3 அதிகாரம் 23 வசனத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, When we look upon John chapter 3 verse 23, சாலிமூருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். and John was giving baptism in the place where he found water in a much way. ஒரு மனிதன் முழுகக்கூடிய அளவிலே தண்ணீர் மிகுதியாக இருக்க வேண்டியது ஞானஸ்நானத்திற்கு அவசியம். And it is essential for the baptism that a man must be immersed in, to that extent the water should be there. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது, In another way we look upon, அது ஒரு புனித ஸ்நானம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், and even though we take this as a holy baptism, அது ஒரு மனிதனுடைய பாவ வாழ்வின் அடக்க ஆராதனை. that is a funeral service of a man's sinful life. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய மிகப்பெரிய விளக்கம். And that is a great revelation about the baptism. ஞானஸ்நானம் என்று சொன்னால், And when we call upon the baptism, அன்றைக்கு பழைய மனிதன், பாவ மனிதன், ஜென்ம சுபாவம் அன்றைக்கு மரணத்தை சந்திக்கிறது. that day the old man, the sinful man is meeting a death. அது ஒரு அடக்க ஆராதனை. That is a burial service. ரோமர்கள் நிருபம் 6 அதிகாரம் முதல் 5-6 வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, And when we look upon Romans chapter 6 verses 1 to 6, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it had been told there, அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். and that is the baptism inside his death. அவருடைய நீ உன்னுடைய பாவத்துக்கு மரிக்கிறாய். And you are dying for your sins. அடுத்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது நீ நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டியது அவசியம். And then when you are coming out of the shore, then you must be living for your righteousness. அன்றைக்கு உனக்கு வேறு பெயர் கொடுக்கப்படுகிறது. That day another name is given for you. அதனுடைய அர்த்தம் என்ன? The meaning for that is, உன்னுடைய பழைய மனிதன் மரித்து போய் விட்டான். your old man had been put into death. பழைய பழக்க வழக்கம் மரித்து போய் விட்டது. And all your old practices had been put into death. ஜென்ம சுபாவத்துக்கும் கர்ம பாவத்திற்கும் நீ மரித்து போய் விட்டாய். And you have been dead for all your sins that are found in your birth and in your activities. ஆம், சபையை துன்பப்படுத்தின அந்த சவுல் மரித்து போய் விட்டான். Yes, the Saul who was persecuting the church was put into death. இங்கேதான் அவன் பவுலாக மாற்றப்படுகிறான். Only here he had been changed as Paul. அன்றைக்கு
அவனுக்கு ஞானஸ்நானத்திலே பவுல் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. That day in the baptism, he is given a new name called Paul. ஒரு மனிதனை மாற்றுவது என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்தே தேவன் ஆதியிலிருந்தே செயல்படுத்துகிற ஒரு அனுபவம். Changing a man, it is the work of the Lord right from the beginning, even from the Old Testament period. ஆபிராம் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். Abraham was called as Abraham. ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன். Abraham means father. ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் கூட்ட ஜனங்களுக்கு தகப்பன். Abraham means father of many nations. பழைய ஏற்பாட்டிலும் மாற்றங்கள் இருக்கிறது. Even in Old Testament we find changes. புதிய ஏற்பாட்டிலும் பெயர் மாற்றங்கள் கொடுக்கப்பட்டது. Even in New Testament we find changes in names. பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுடைய முதல் பெயர் என்ன? And what do you know what is the first name of Peter the chief apostle? அவனுடைய பழைய பெயர் சீமோன். And his old name was Simon. யோனாவின் குமாரனாகிய சீமோன். Simon the son of Jonah. சீமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What do you mean by Simon? நாணல் ரிப் என்ற அர்த்தம். It means by rib. தண்ணீர் அடித்துக் கொண்டால் அப்படியே சாய்ந்து போய் அசைந்து கொண்டே இருக்கும். And if it is pushed away by the water, it will be moving here and there. காற்று அடித்தாலும் அது அசைந்து கொண்டே இருக்கும். And it will be moving here and there even by a wind. சீமோன் என்று சொன்னால் நாணலை போன்ற அசைந்தாடுகிற வாழ்க்கை. Simon means a rib in which you will be limbering here and there. ஆனால் ஞானஸ்நானத்திலே அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? But do you know what is his name in the baptism? நீ கேபாவாய் இருக்கிறாய். And you are a Cephas. நீ பேதுருவாய் இருக்கிறாய். You are Peter. நாணலை போன்ற அசைந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்வை பாறையாக உறுதி தன்மையுள்ளதாகி நான் மாற்றுகிறேன். I am changing your life which was withering like rib. I am changing your life as a rock which is having a sure foundation. ஞானஸ்நானம் என்பது பிரியமானவர்களே பெயர் மாற்ற ஒரு சடங்காச்சாரம் அல்ல, Beloved, வாழ்வை மாற்றக்கூடிய அனுபவம். The baptism is not a tradition or a ritual thing for you to change your name, but it is a tradition or it is a thing in which your life is changed. சாராய கடைக்கு ஓனர் இயேசுதாஸ்னு பேர் வைத்திருக்கிறார். And the name of the owner of a wine shop, his name is Jesudas. அவன் ஏன் கிறிஸ்தவனாய் தெரிய வேண்டும்? Why he must be a Christian? இயேசுவின் தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. You must not spell the name of Jesus in that way. உன்னுடைய வாழ்க்கை மாறாமல் நீ பெயரை சூட்டி பிரயோஜனம் கிடையாது. Without the change of your name, there will not be any use for your name to be changed. எகிப்திலிருந்து வெளியே வந்தால் நீ செங்கடலை கடக்க வேண்டும். If you are coming out of Egypt, you must cross the Red Sea. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். That is the sign of the baptism. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே In 1 Corinthians chapter 10 verse 2, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்தது ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார். People of Israel came out of Egypt and they were crossing the Red Sea. That is a sign for the baptism, he told. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களை பார்க்கும் பொழுது, when we look upon 1 Peter chapter 4 verses 20 and 21, இந்த உலக அழிவிலிருந்து நோவா தப்புவிக்கப்பட்டு அவனும் அவனுடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் 3 மருமக்கள்மாரும் ஆக மொத்தம் 8 பேர் அந்த பேழைக்குள் போனார்களே, அதை ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. and after the destruction of this earth, the Noah with his children, with his sons-in-law and daughter-in-law, he came and entered into that ark. That shows the sign of baptism. அந்த சபைக்குள் நீ மனம் திரும்பினால் மட்டும் போதாது. It is not enough that you are repented in this church. உன் பெயர் மாற்றப்பட்டால் மட்டும் போதாது. It is not enough that your names are changed. உன்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும், பேழைக்குள்ளும் சபைக்குள்ளும் நீ வர வேண்டும். Your life must be changed and you must come inside the ark and the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு வசனம் ஒருவனை மாற்றிவிடும். A verse can change your life. ரமாத் என்ற ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். There was a terrorist whose name is Ramath. பயங்கரமாக கொள்ளையடிப்பான். He used to rob in a lot way. ஒரு வீட்டிலே போய் அவன் கொள்ளையடிக்க போனானாம். And he went inside a house to rob. அங்க ஒரு பைபிள் தென்பட்டது. There he looked upon a Bible. அவன் அதை பைபிளாக யோசிக்கவே இல்லை. He did not think it as a Bible. அந்த நைஸ் பேப்பர் வந்து கஞ்சா அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு யோசித்தான். And he was thinking like this, that the nice paper of the Bible will be helpful for him to take the drug. அதனால அதை எடுத்து போய் விட்டான். Therefore he took it. டெய்லி அதுல பேப்பரை கிழிச்சு அந்த சிகரெட் தூளோடு கஞ்சாவையும் சேர்த்து குடிச்சு கொண்டே இருந்தான். Daily he used to tear the paper of the Bible and he used to put the drug inside it and he will be smoking. ஒரு நாள் எடுத்து பிரிச்சு பார்க்கும் பொழுது, one day when he was tearing the Bible, ஒரு வசனம் அவனை அந்த பேப்பர்ல இருந்து பேச ஆரம்பித்தது. one word started to speak with him from that paper. இந்த சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு தேவபலனாய் இருக்கிறது. This gospel is a power or strength to a man who is saved. இப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளை படித்து அவன் நடுங்க ஆரம்பித்தான். தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டான். And likewise he started to read slowly the verses of God and he was saved. He submitted his life to God. மதம் மனிதனை சீர்படுத்தும். Religion will
change the man in a correct way. சுவிசேஷம் ஒரு மனிதனை முற்றுமாய் மாற்றிவிடும். Gospel will perfect a man. மதத்திற்கு ஒரு மனிதனை சரிப்படுத்த கூட முடியும். ஆனால் சுவிசேஷம் ஒரு மனிதனை சுத்தவானாகவே மாற்றி விடுகிறது. Religion can only reprove a man, but the gospel will make the man a holy man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் நீ அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இதுதான். Beloved friend, this is the right time for you to take the next step of your life. அந்த ஒளி உன்னை சந்தித்திருக்கிறது. The light had met you. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுல் சொல்லுகிறார், அந்த பேரொளி வானத்திலிருந்து என்று என்னை சந்தித்தது. In Acts of the Apostles chapter 22 verse 6, Paul says that great light came from the heaven and shined round about me. அன்றைக்கே அவன் பார்வை தெளிவை மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். That day onwards he got the sight in his life and he got repentance. மனம் திரும்புதல் வாழ்வை மாற்றுகிறது. The repentance is changing his life. பார்வை வாழ்வை மாற்றுகிறது. Sight is changing his life. ஞானஸ்நானம் வாழ்வை மாற்றுகிறது. Baptism is changing your life. ஞானஸ்நானம் பெயரை மாற்றுவதல்ல, வாழ்க்கையை மாற்றுவது. Baptism is not changing your name, but it is changing your life. வாழ்க்கை மாறாத ஞானஸ்நானம் தேவையில்லை. You don't need the baptism which will not change your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? How many of you submit yourself to the baptism? ஞானஸ்நானம் என்பது மாம்சாளுக்கை போக்குகிறதல்ல, உன் வியாதியையே குணமாக்கிவிடும். Baptism is not just removing the defilements of this flesh, but it will be healing your body. பழைய ஏற்பாட்டிலே நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament period we read about Naaman. அவன் ஒரு பராக்கிரமசாலி. He was a man of courage. அவனுக்கு குஷ்டரோகம் நீங்கவில்லை. And his leprosy had not been taken away. கடைசியாக தேவனுடைய மனிதனிடத்திலே வந்தான். At last finally he came to the man of God. தேவனுடைய மனிதன் அவனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? Do you know what is the counsel which was given by the man of God? யோர்தானில் போய் 7 தரம் முழுகி விட்டு நீ செல். Go to Jordan and immerse yourself for 7 times and go. உன் குஷ்டரோகம் நீங்கிவிடும். Your leprosy will be taken away. இவன் சொன்னான், He told, எனக்கு வேறு நதிகளே கிடையாதா? and don't I have other rivers in my city? யோர்தான் என்ன பெரிய புனித நதியா? And is Jordan is a holy river? அப்பொழுது ஒருவன் வந்து சொன்னான், Then another person came and எல்லா told, நதியும் நீ மூழ்கிட்டே உனக்கு சுகமே கிடைக்கலையே. you have been immersed in all the other rivers, you did not get the healing. ஏன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னால் போக முடியவில்லை? Why can't you obey to these words and go? அது அவன் இருதயத்தை தொட்டது. That touched his heart. அவன் போய் யோர்தான் நதியிலே 7 தரம் மூழ்கினான். He went there and immersed himself in the Jordan for 7 times. அதே யோர்தானில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். In the same Jordan Jesus Christ took baptism. பிரியமானவர்களே, யோர்தானில் 7 தரம் முழுகுவது எதை காண்பிக்கிறது? Beloved ones, immersing in Jordan for 7 times, what does it show? மனம் திரும்புதலின் 7 அனுபவங்களை காண்பிக்கிறது. It shows the 7 different experiences of உன்னுடைய repentance. குறைகளை உணர்ந்து திருப்பி கொடுத்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இப்படி 7 தரம் உன்னுடைய வாழ்க்கையில் 7 அனுபவங்கள். Accepting your mistakes, confessing your sins, and in this way reconciling yourself, you will be getting 7 different experiences in your life. சரியான ஞானஸ்நானம் உனக்கு சுகத்தை கொண்டு வரும். Right baptism will bring healing to you. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள்? How many of you beloved ones want to change your life? அவன் பார்வை அடைந்தான். He got his sight. அது எவ்வளவு பெரிய ஒரு மென்மையான அனுபவம். How much excellent and beautiful அவன் experience it பார்வை is. அடைந்த உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். After receiving his sight, he took baptism. அவனுடைய வாழ்வே மாறி போனது. His life was changed. சவுல், அந்த பேரொளி அவனை பவுலாக மாற்றி விட்டது. That great light changed Saul into Paul. அந்த பேரொளி அவனை சந்தித்த பொழுது வாழ்வே மாறிவிட்டது. When that great light met him, his life was changed. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கை அற்புதமாக அதிசயமாக அந்த வெளிச்சமாக மாற விரும்புகிறீர்கள்? Beloved ones, how many of you want your life to be changed as a miraculous one, to be filled with the light like Paul? தவறான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். Leave all the wrong thinkings. தவறான பார்வையை விட்டுவிடுங்கள். Leave all the wrong sights. தவறான விளக்கம் கொடுத்தால் இங்கே வந்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If you are receiving wrong revelation, just come here and receive the right revelation. நீங்கள் சரியான தகப்பனிடத்திலே வந்து சேருங்கள். Come to the right father. அந்நிய தகப்பன்மாரிடத்திலே போய் இணைந்து விட வேண்டாம். Do not go to the strange fathers and be joined. இன்றைக்கு வேத வசனம் உன்னுடைய கண்களை தெளிவாக்கி இருக்கிறது. Tonight the word of God hath made your sight clear. நீ பார்வை அடைந்தால் மட்டும் போதாது. It is not enough for you to receive the sight நீ alone. மனம் திரும்ப வேண்டும். You must be repented. மனம் திரும்பினால் மட்டும் போதாது. Not only repentance, நீ சரியான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். you must be baptized correctly. அப்பொழுதுதான் ஆன்மீகத்திலே நீ அஸ்திபாரம் உள்ளவனாய் மாறுகிறாய். Then only you are getting foundation in your divinity. அப்படி நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்
பெற்றுக்கொள்ளும் பொழுது then you are receiving baptism, நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறாய். you are putting on Christ upon you. இனிமேல் உன்னுடைய வாழ்வின் அதிபதி அவரே. He is the master of your life then, உன்னுடைய வாழ்வின் எல்லாமும் அவரே. and he will be all of your life. கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் மரித்து உயிரோடு எழுப்பப்படுகிறோம். We are baptized in Christ, we are dying in Christ and buried and resurrected. உன்னுடைய பாவ வாழ்வு மரித்து விட்டது. Your sinful life had been put into death. அருமையான நண்பனே, உன் வாழ்வை நீ மாற்ற விரும்புகிறாயா? Beloved friend, do you want to change your life? இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உன்னுடைய வாழ்விலே நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Do you want to receive deliverance in your life in this evening? அப்படியானால் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ கண்களை மூடுவாயாக. If it be so, beloved brother sister, close your eyes. என் வாழ்வில் மாற்றத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். And those who want your life to be changed, stand on your knees. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். Lord is going to change your life. நீ தேவனை விசுவாசித்தால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு மகத்தான கிரியைகளை செய்வார். If you believe the Lord in this evening, he will be doing mighty things in your life. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒருவேளை நீங்கள் தவறான விளக்கம் இருந்தால் தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்ளுங்கள். If you are having some wrong revelation, just receive the right sight. உன்னுடைய வழியிலே நீ போய்க் கொண்டிருந்தால் இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்புவாயாக. If you are going on in your way, brother sister, repent tonight. தயவு செய்து நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வாயாக. Please obey unto the word of God and receive the right baptism. நீ ஞானஸ்நானம் எடுத்தால் பிசாசுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. If you receive the baptism, then the power Satan will not have any authority over you. ஒரு தாயினுடைய சரீரம் எல்லாம் சொரியாக அரிப்பாக இருந்தது. And mother of body of a mother was filled with all kinds of wombs. நாற்றம் பிடித்த ஒரு சரீரம். It was a body filled with filthy smell. ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த பொழுது சுகமாகி விட்டது. When she was taking baptism and when she was coming out of the water, she was healed rightly. ஒரு பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஒரு தொட்டிக்குள் இறங்கினார். And one pastor went inside a tank to give baptism. அங்கே ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்கள் அநேகர் ஆட ஆரம்பித்தார்கள். And many people who have came here that to receive the baptism started to tremble. எதற்காக? For what? பிசாசு ஆட ஆரம்பித்தது. And the devils in them started to ஞானஸ்நானம் dance. எடுத்தால் வியாதியோ பிசாசோ உன்மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. If you receive baptism, all the power of Satan will not have any control over you. கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? How many of you ask unto the Lord, Lord, heal me? கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? How many of you are asking unto the Lord, Lord, deliver me? முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். Stand on your knees and look upon your Lord. உனக்கு ஒத்தாசை அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. Your help is coming from there. எஜமானே, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. Master, my eyes are looking upon you. இன்றைக்கு உன்னுடைய முழங்கால் படியிட்டு நீ கதறுகிற வேதனையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். He is hearing the groaning of yourself being on your knees. நான் ஒரு பாவிதான் என்று ஒத்துக்கொள்வாயாக. Accept that you are a sinner. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். Tonight the Lord is going to heal you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? என் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன். I believe the blood of my Jesus. என் இயேசுவின் காயத்தை நான் I விசுவாசிக்கிறேன். believe the wound of my Jesus. அவருடைய தழும்புகளை I விசுவாசிக்கிறேன். believe the stripes of himself. எனக்காக வழிந்த அந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். I believe the blood which was shed for me. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe? அப்படியானால் உனக்கு சுகம் நிச்சயம். If it be so, your healing is confirmed. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை தேவைப்படுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who receive those who want deliverance, blessing in your life, lift up your right hand. ஜார்ஜ் முல்லரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about George Muller. அவர் பிரபல வல்லமையுள்ள ஒரு பிரசங்கி. He was a famous preacher. ஆனால் பாவியாக இருந்த பொழுது, But when he was a sinner, இதே போல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். he visited a meeting like this. அங்கே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தார். Then he was convicted of the sins. சரீரத்தில் ஒரு வியாதி அவரை குத்திக் கொண்டிருந்தது. There was a sickness which was pricking him in his body. கூட்டத்தில் அவர் வேற ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. He did not tell any word in the meeting. இயேசுவே, Jesus, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்தில் நான் பாவிதான். according to your word, in your presence I am a sinner. அதை மட்டும் தான் அவர் சொன்னார். He told this alone. ஒரு கையை வியாதிப்பட்ட இடத்திலே வைத்தாராம். He kept one of his hands upon the place where he இன்னொரு was. கையை பரலோகத்துக்கு நேராக நீட்டினாராம். He stretched forth another hand towards heaven. நான் பாவிதான், I am a sinner, ஆனால் பரலோகத்தை நோக்கி கையெடுக்கிறேன். but I am lifting my hands up towards heaven. அடுத்த நிமிடம் ஒரு வல்லமை இறங்கினது.
ஜார்ஜ் முல்லர் சுகமானார். The next minute a Hallelujah. power descended into the person. George Muller was healed. உன் கை பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உன்னை நோக்கி பார்க்கிறார். When your hands are looking upon heaven, the Lord is looking upon yourself. இதோ இப்பொழுதே அவருடைய வல்லமை உன்னை நோக்கி வருகிறது. Behold, right now his power is coming unto you. ஒரு கை உன்னுடைய வியாதிப்பட்ட இடத்தை தொடட்டும். Let one of your hand touch the place where you are sick. ஒரு கை பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கட்டும். And one other hand shall be stretched forth towards heaven. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. Psalmist told like this, I am looking and stretch forth my eyes towards the place where my help will come from. இதோ உன்னுடைய தகப்பன் இங்கே வந்திருக்கிறார். Behold, your father have come here. உன்னை சுகமாக்க கூடியவர். He is the one who will be able to heal you. கூடியவர். He is able to deliver you. உன்னை தூக்கி அரவணைக்க கூடிய தெய்வம். He is able to comfort you, the God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறதை உணர்கிறீர்கள்? How many of you feel the presence of God in our midst? கூப்பிடு. Cry. அவர் கடந்து போகிறதுக்கு முன்பாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. Before he passes away from you, call upon himself like Bartimaeus. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. And you must cry, Son of David, have mercy upon me. இதோ அவர் முன்னால் இருந்து பின்னால் போய் கொண்டிருக்கிறார். Behold, he is going from the front to the back. உன்னுடைய வரிசையை தாண்டி அவரை போக விடாதே. Do not let him that he may cross your line. உன்னை கடந்து அவரை போக விடாதே. Do not leave him that he may cross you. இயேசுவே இறங்கும் என்று அபயமிடுவாயாக. Cry upon the Lord Jesus, have mercy upon me. Hallelujah, 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 hallelujah. நீ எந்த நிலவரத்தில் வந்தாலும் தேவன் அதை அறிவார். In whatever state you may have come, but the Lord knows it. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும் ஒரு தகப்பனை தேடி ஒரு சிறிய பையன் அந்த கம்பெனி வாசலுக்கு வந்தான். A small lad came to the gate of the company in which his father was working. அங்கே அப்பொழுதுதான் அந்த கம்பெனி அந்த ஷிஃப்ட் முடிந்தது. And in that company that shift was over then. எல்லாரும் அந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்து அந்த யூனிஃபார்ம் எல்லாம் கருத்து, முகமெல்லாம் கருத்து, கை கால் கருத்து எல்லாம் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். Everybody were working in that coal mine, and because of that work all parts of their body were filled with the dark color, and they were starting out of the company. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியே ஓடி வருகிறார்கள், வேகமாக போகிறார்கள். Thousands of the people who are working there are starting away from the company. இந்த பையன் போய் தன்னுடைய தகப்பனை தேடி போய் நின்றான். And this small boy was standing there to search his father. அப்பொழுது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்பா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க, எல்லாரும் கண்ணன் கருன்னு கருத்து போய் வருவாங்க, உன்னால உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கருப்பான்னு சொன்னாங்க. Then man who is at the gate told unto the boy, you could not find your father because everybody will be coming in their uniform and they will be filled with the dark color. அவன் சொன்னா இல்ல நான் நின்னு பாத்துருவேன்னு சொன்னான். And he told, I will be easily finding out my father. எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. Everybody others were passing away. இவன் வாசல்ல போய் நின்று கொண்டான். He was standing at the gate. அப்ப திரும்ப வந்து சொன்னாங்க, உன்னால கண்டுபிடிக்க முடியாது தம்பி, நீ எதுக்கு போய் இப்படி இந்த இருட்டுல இந்த கருப்பா வர்றவங்கள போய் நீ பாக்குற, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னான். Again it was told unto him, why you are waiting here, you could not find your father. அவன் சொன்னான், he replied, என்னால இந்த கருப்பா வருகிற ஜனங்கள் மத்தியிலே என்னுடைய தகப்பனை நான் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். And I might not be able to find out my father in the midst of these groups. ஆனா என்னுடைய தகப்பனுக்கு நான் யாருன்னு தெரியும். But my father knows who am I. அவர் வெளியே வரும் பொழுது நான் நின்றால் என்னை காணாமல் எப்படி போய் விடுவார்? When he is coming out of this company, if he is not able to see me, he will not leave me. உன்னுடைய தகப்பனுக்கு உன்னுடைய நிலவரம் உனக்கு தெரியும். நீ இங்கே அமர்ந்து கதறி கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் உன்னை காணாமல் உன்னை விட்டு போகவே மாட்டார். Your father knows all your situation. He will not leave you in this place helpless. உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய அங்கலாய்ப்பு அவருக்கு எட்டிக் கொண்டிருக்கிறது. All your sorrows, all your groanings, all your cryings, all your yearnings are coming towards him. என் மகனே, என் மகளே, நான் உன்னை சுகமாக்க போகிறேன். My son, my daughter, I am going to heal you. நீ வெட்கப்படாதே. Do not feel shy. நீ உன் வியாதியினால் வெட்கப்படாதே. Do not be ashamed of your sickness. நீ தலை குனிந்த இடத்திலே உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். I will be making you to be lifted up in the places where you are put down. நீ கனவீனப்படுத்தப்பட்ட இடத்திலே நான் உன்னை கனம் பண்ணுவேன். I will honor you in all the places
places where you are found weak. நான் உன் தகப்பன், I am your father. நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? How will I forsake you? எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? Ephraim, how will I leave you? ரபலபகத ரபகத ரபலபகத ஓ ரபகத ரபகத ரபானியா ரேக்கரபகத ரபகத ரபானியா ஆவியானவர் உனக்காக கொடியேற்றக்கூடிய நேரம். It is the time Spirit of God is hoisting flag for you. ஆமென். தேவன் உனக்காக யுத்தத்தை தொடங்கி இருக்கிற நேரம். It is the time God has started the battle for you. நீ சமாதானத்தோட போ. Go in peace. உன் வேலை ஸ்தலத்திலே ஒரு போராட்டம் உண்டு. In your workstation there is a strife. நான் அதை உனக்கு தீர்த்து கொடுப்பேன். I will solve that for you. அந்த இடத்திலே நான் உன்னை கனம் பண்ண போகிறேன். I am going to honor you in that place. உன் வியாபாரத்திலே ஒரு தடை உண்டு. In your business there is a hindrance. என்னுடைய வல்லமை அந்த தடையை நீக்க போகிறது. My power is taking that obstacle away. உன்னுடைய குடும்பத்திலே ஒரு போராட்டம் உண்டு. In your family there is a striving. அந்த ஆவியை நான் கடிந்து கொண்டிருக்கிறேன். I have rebuked the spirit. நீ சமாதானத்தோட போ. Go in peace. உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. And go in peace with removed all your pain. தைரியமாயிரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். Be of good courage, I will do your battle.